السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى إلى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد. புகழும் புகழ்ச்சியும் இந்த பிரபஞ்சத்தின் மீதும் இந்த பிரபஞ்சத்திலே உள்ளவற்றின் மீதும் அதிகாரம் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாவதாக. அகிலத்திற்கு ஒரு அருக்குடையாக அனுப்பப்பட்ட அனலம்பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தாரின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தங்களுடைய உண்மையான வாழ்க்கை சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் அமைத்து கொண்ட முஸ்லீமான அனைத்து ஆண் பெண்களின் மீதும் வல்லரகமானாகிய ஓரிறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்று பிரார்த்தித்த நிலையிலே என்னுடைய வார்த்தைகளை கூறுகிறேன். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடும் நல்ல நோக்கத்தோடும் நாம் எல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருக்கிறோம். இதன் அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை என்கின்ற தலைப்பின் கீழே கடந்த சில மாதங்களாக நாம் தொடரான ஒரு உரையை நிகழ்த்தி வருகிறோம். அது சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் 2-3 மாதங்கள் அந்த உரை நிகழ்த்த முடியாமல் சில சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிட்டது. அதனை தொடர்ந்து அல்லாஹ்வுடைய அருளினாலும் நாட்டத்தினாலும் மீண்டும் அதே தலைப்பின் கீழே தொடர் நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் திரும்பவும் என்ன செய்திருக்கிறான், வழங்கியிருக்கிறான். அதன் அடிப்படையில் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகள் அப்படிங்கிறதுல ஏற்கனவே நடத்தப்பட்ட 2-3 வகுப்புகளில் சில அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நம் மேலோட்டமாக சற்று விரிவாக என்ன செய்து கொண்டோம், பல உதாரணங்களோடு அறிந்து கொண்டு வந்தோம். இன்றைய உரையின் வாயிலாக நம்ம தலைப்புக்குள்ளே என்ன செஞ்சுருவோம், நேரடியாக உள்ளே போயிடுவோம். அந்த தலைப்பு என்ன, அதில் எதெல்லாம் பேணணுங்கிறதுல அந்த மேலோட்டமான விஷயத்தை மட்டும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அல்லாஹ்வை நம்புதல், வானவர்களை நம்புதல், நபிமார்களை நம்புதல், வேதத்தை நம்புதல், விதியை நம்புதல், மறுமை நாளை நம்புதல் அப்படிங்கிற 6 தான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை கொள்கைகள் என்பதை நம்ம என்ன செய்திருந்தோம், ஏற்கனவே மேலோட்டமாக சொல்லியிருந்தோம். அதில் இந்த விஷயத்தை அல்லாஹ்வை நம்புதல் அப்படிங்கிற செய்திக்குள்ளே நம்ம என்ன செஞ்சிருவோம், முழுமையாக நுழைந்து விடுவோம். இப்போ இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுடைய உலக வாழ்க்கையை நீங்கள் உரசி பார்ப்பீர்களே ஆனால் எந்த கொள்கைக்காரர்களாக இருந்தாலும் எந்த கோட்பாட்டுக்காரர்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை அற்றவர்களாக இருக்கிறார்களா அல்லது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறார்களா என்று நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்களே ஆனால் எல்லாருமே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அதில் ஏதாவது மாற்று கருத்து நமக்கு இருக்குதா? இல்லை. யாரெல்லாம் தௌஹீது பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் அல்லாஹ்வின் மீது தான் என்ன செய்திருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். யாரெல்லாம் தௌஹீதுக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, தௌஹீதுன்னு ஒரு கூட்டம் இருக்கிறது, தௌஹீது பேசக்கூடிய மக்கள், படைத்த இறைவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற கொள்கையை மிக சப்தமாக
உறக்க சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் என்ன செய்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த கொள்கைக்காரர்கள் மட்டும்தான் மூமின்களாக முஸ்லீம்களாக இந்த உலகத்திலே இருக்கிறார்களா என்றால் அப்படி இல்லை. தௌஹீதுக்கு அப்பாற்பட்ட கொள்கையுடையவர்களும் என்ன செய்கிறார்கள், இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படையை தான் அல்லாஹ்வை நம்புறதுன்னா, அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னு நம்புறதை அல்லாஹ் சொல்லலை. அது எல்லாருமே நம்புவாங்க. அல்லாஹ்னு பேர் வைக்காமல் அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாய மக்கள் இருக்கிறார்களே, அவர்கள் யாரை நம்பி இருக்கிறார்கள்? அல்லாஹ்வைத்தான் நம்பி இருக்கிறார்கள். ஹீப்ரு மொழியில் கர்த்தர் அப்படின்னா கடவுள், ஆங்கிலத்தில் காடு அப்படின்னா கடவுள், தமிழில் கடவுள்னா கடவுள், இறைவன்னா கடவுள், தெய்வம்னா கடவுள். இது எல்லாத்துக்கும் யார் தான் ஆக்கப்பூர்வமானவனாக இருக்கிறான்? அல்லாஹ் தான். மொழியால் தான் அது பிரிகிறதே தவிர இந்த நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. கிறிஸ்தவ சமுதாய மக்களை எடுத்துக்கொண்டால், யூத சமுதாய மக்களை எடுத்துக்கொண்டால், அவர்களும் இந்த ஆறின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள். இப்போ நம்ம 6 நம்பிக்கை வச்சுருக்கிறோம்ல, இந்த 6 மீது அவர்களும் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். நம்ம அல்லாஹ்வை நம்புதல்னு வைக்கிறோமா, அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சுருந்தாங்க, கர்த்தரை நம்புதல் அப்படின்னு வச்சுருந்தாங்க. நம்ம மறுமையின் மீது நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறோமா, அதுக்கு பதிலாக அவங்க பரலோக ராஜ்யத்தின் மீது நம்பிக்கை, அதான் மறுமை. பரலோக ராஜ்யம் அப்படின்னா என்னது, நம்ம இன்றைக்கி மறுமை நாள், தீர்ப்பு நாள், கியாம நாள் அப்படின்னு நிறைய பேர் வைக்கணும்ல, அதுதான் அவர்களுடைய பரலோக ராஜ்யம்ங்கிற நாள், அந்த நம்பிக்கை. அப்போ இப்படி எந்த மக்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொள்ள மக்கள் இருக்கிறார்கள்ங்கிறது போதும்னா எல்லாரையும் எல்லாம் ஏற்றுக்கிடுவான் தானே. அப்போ தூதர் தேவையில்லை, வேதம் தேவையில்லை, நல்ல உபதேசங்கள் தேவையில்லை, நல்ல நல்ல விஷயங்களை மனித குலத்துக்கு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இப்போ முதலில் இந்த ஏகத்துவ கொள்கையை, இஸ்லாமிய கொள்கையை மனித குலத்துக்கு அறிமுகப்படுத்தியது நபிகள் நாயகம் தான் அப்படின்னு நீங்கள் நின்று யோசிச்சிங்கன்னா எல்லாமே பிழையாகவே தெரிகிற மாதிரியே இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் முன்னாடி போகணும் தானே. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவ கொள்கையை, அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்கின்ற அந்த ஏகத்துவ சங்கநாதத்தை அந்த மக்கமா நகரத்திலே முழங்க வந்த அந்த நேரம் இருக்குதுல்ல, அந்நேரம் ரசூல்லா தான் முதல்ல அல்லாஹ்னா யாருன்னு அறிமுகப்படுத்தினாங்களா? அல்லாஹ் தான் ரசூல்லா பற்றி சொல்ல வந்தாங்க. ரசூல்லா தான் அல்லாஹ் பற்றி சொல்ல வந்தாங்க. அல்லாஹ் தான் இருக்கிறான், அல்லாஹ்னு ஒரு கடவுள் இருக்கிறான், அல்லாஹ் நபுத இல்லல்லா மாலக்கும் மின் நிலாகின் கயிறுகோ, அவனன்றி வணங்குவதற்கு தகுதி படைத்த வேறு கடவுளே இல்லை அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்தது யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லும்போது அவங்களுக்கு அல்லாஹ்னா யாருன்னே தெரியாதா? அவர்களுக்கு தெரியும். அவர்கள் லாத் என்ற ஒரு சிலையை கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். உஸ்ஸா என்ற சிலையை அவர்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். மனாத் என்ற சிலையை அவர்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். யவூக் என்ற சிலையை அவர்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். நசர் என்ற சிலையை அவர்கள் கடவுளாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள். மொத்தத்திலே 5 தானா அப்படின்னு கேட்டால் 360க்கும் மேற்பட்ட சிலைகளை அவர்கள் என்ன செய்திருந்தார்கள்? கடவுள் என்று நம்பி வழிபட்டு கொண்டு வந்தார்கள். திங்கட்கிழமை ஒரு கடவுள், செவ்வாய்க்கிழமை ஒரு கடவுள், புதன்கிழமை ஒரு கடவுள், வியாழக்கிழமை ஒரு கடவுள், வெள்ளிக்கிழமை ஒரு கடவுள், இப்படிங்கிற மாதிரியான கடவுள் வழிபாட்டு சிந்தனை என்பது நபி பெருமானார் அல்லாஹ்வை பற்றி சொல்ல வந்த நேரத்தில் அந்த எல்லா மக்களிடத்திலுமே இருந்தது. ஆமினாமாவுக்கு தெரியாதா? அல்லாண்டா யாருன்னு தெரியாமலா ஆமினாமா இருந்தாங்க? அல்லானா யாருன்னு தெரியாமல் அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. ரசூல்லாவுடைய தகப்பனாருடைய பேர் அப்துல்லா தானே. அப்துல்லான்னு பேர் எப்படி வைக்க முடிஞ்சிச்சு? லாத்து பேரை வச்சிருக்கலாம்ல, அப்துல் லாத் அப்படின்னு வச்சிருக்கலாம்ல, அப்துல் மனாத்னு வச்சிருக்கலாம்ல. அப்படி இருந்தார்கள், அப்துல் மனாத் என்று இருந்தார்கள். நபி பெருமானார் ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்ன நேரத்தில் அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரை எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? நபி பெருமானார் பேசியிருக்கிறார்கள். அப்துல் முத்தலீபுடைய குடும்பத்தாரை அப்படிலாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? ரசூல்லா பேசி இருக்கிறாங்க. அப்போ அப்துல் மனாப் என்றும் பேர் வைத்திருந்தார்கள், அப்துல் முத்தலிப் என்றும் பேர் வைத்திருந்தார்கள். அதுபோல் ரசூல்லாவுடைய தாப்பனாருக்கு என்ன பேராக இருந்துச்சு? அப்துல்லா அப்படிங்கிறது பேராக இருந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாவின் அடிமை, அதான் அர்த்தம். அப்துன்னா அடிமை, அல்லான்னா அல்லாஹ் கடவுள், சரியா? ஒரு இறைவன். அப்துல்லான்னா என்ன அர்த்தம்? ஒரு இறைவனுடைய, அல்லாவினுடைய, கடவுளினுடைய அடிமை அப்படிங்கிறது இருந்துச்சுல. அப்போ அல்லாவை ஏற்கனவே தெரிந்து வைத்திருந்த மக்களிடத்தில் அதனால தான் அப்படி ஒரு பேர் வைக்கிறாரு. அப்துல்லான்னு பேர் வச்சதனுடைய விளைவு என்னது? ஏற்கனவே அவங்களுக்கு அல்லாவை பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தானே. அந்த பேரை வைத்திருந்த மக்களிடத்தில் அல்லாவை நம்புங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம போய் தானே அந்த பேர் வச்சுருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் திருப்பி அல்லாவை நம்புங்கன்னா அப்போ ரசூல்லா ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா?
விவரம் இல்லாமல் பேசுகிறாங்களா, ஏதோ இல்லாத விஷயத்தை மக்கள் மத்தியில் புகுத்த நினைத்தாங்களா, நீங்கள் யோசித்து பார்ப்பீர்களே. ஆனால் இங்கே தான் ஒரு துல்லியத்தை அல்லாஹ் பிரித்து சொல்லுகிறான். அல்லாஹ்வை நம்புறதுனா அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு ஏனைய எல்லாவற்றையும் நம்புதல் அல்ல, அல்லாஹ்வை நம்புவது. அல்லாஹ்வை நம்புறதுனா அல்லாஹ் மட்டும்தான் நம்பணும். இப்போ நான் இருக்கிறேன், என் பிள்ளை இருக்கிறான், என்னையும் வாப்பான்னு கூப்பிட்டுட்டு உங்களையும் வாப்பான்னு கூப்பிட்றான்னு வைங்களேன். இப்போ இவன் என்னை வாப்பான்னு ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தமா, இல்லை ஊரில் இருக்கிற எல்லாரையும் வாப்பான்னு கூப்பிட்றான்னு அர்த்தமா? ஆகாது தானே, புரியுதுல? அதை தான் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக விளக்கி தர்றான். டீச்சர் இருக்கிறாங்க, 10 டீச்சர் இருப்பாங்க. டீச்சர் மாதிரியா வாப்பா? தமிழ் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் இருப்பார், இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் இருப்பார், மேக்ஸ் சொல்லிக் கொடுக்குற ஒரு டீச்சர் இருப்பார். அது மாதிரியா வாப்பா? அது மாதிரியா தகப்பனார்? அது மாதிரியா பெற்றோர்? அது மாதிரியா தாய்? அப்படி அல்ல. அது ஒருத்தவங்க தான், ஒருத்தவங்க தானே. நம்ம பெற்றெடுத்தது ஒருத்தவங்க, நமக்கு தகப்பன் ஒருத்தர் தான் இருக்க முடியும், தாய் ஒருத்தர் தான் இருக்க முடியும். அதனால தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன். உங்களுக்கு இறைவன் எப்படி ஒருவனோ அதுபோல பெற்றோரும் யார் தான்? ஒருத்தர் தான். எங்கே கொண்டாந்து வைக்கிறாங்கன்னு விளக்குதா உங்களுக்கு? விளக்குறக்கா மனித அறிவுக்கு புரியணும்ல. நிறையா கடவுளை நம்புகிறேன், நிறையா பாடம் படிக்கிறேன்னா நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குது, அப்படி தானே? அது மகிழ்ச்சிக்குரியது, பெருமைக்குரியது. நான் நிறைய படிக்கிறேன், என்னெல்லாம் தெரியும்? தமிழ் தெரியும், இங்கிலீஷ் தெரியும், மேக்ஸ் தெரியும், சைக்காலஜி தெரியும், பயாலஜி தெரியும், ஹிந்தி தெரியும் அப்படின்னா அது பெருமையாக இருக்குது, அப்படி தானே? அது மாதிரி எனக்கு நிறையா வாப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அது பெருமையாவா இருக்குது? அது ஆகப்பெரிய சிறுமை, அப்படி தானே? அதை தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், ரொம்ப டெப்த்தாக விளக்குகிறான். என்ன விளக்குறான்னா, உங்களுக்கு இறைவன் எப்படி ஒருத்தனோ அது மாதிரி பெற்றோரும் என்னதான் ஒன்று தான். இதை ரிவர்ஸில் புரியணும். பெற்றோர் எப்படி ஒருவரோ அது மாதிரி இறைவனும் ஒருத்தன். ஆனால் சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இப்படி தான் சொல்கிறாங்க, இன்ன ரப்பக்கும் வாஹிதுன் வ இன்ன அபாக்கும் வாஹிதுன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புரியும் போது எப்படி புரியணும்? அறிவை கொண்டு. உங்களுக்கு வாப்பா அம்மா நிறைய கிடையாதுல்ல, ஒருத்தவங்க தானே. அது மாதிரி உங்களை படைச்சவனும் எத்தனை தான்? ஒருத்தன் தான். அப்படின்னு ரிவர்ஸில் என்ன செய்கிறாங்க, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு போதனையை வைக்கிறார்கள். அப்படி வைக்கும்போது அவர்களுக்கு என்ன இருந்தது? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையை தாண்டி அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துச்சுல. அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கான் நம்புறது அல்லாஹ்வுக்கு தேவையே கிடையாது. அது எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க. கிறிஸ்தவ யூத சமுதாய மக்கள் மட்டும் இல்லை, சிலை வழிபடுறாங்கல்ல, அவங்களும் சிலைன்னா பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறாங்க? அது ஒரு கடவுள் அப்படின்னு பார்க்குறாங்க. சூரியனை வணங்குறவன் இருக்கிறான், தெரியுமா உங்களுக்கு? சூரியன் சொல்கிறான், சூரியன் என்ன சொல்கிறான்? கடவுள்னு சொல்கிறான். விளங்குதா உங்களுக்கு? நெருப்பை வணங்குறவன் இருக்கிறான், நெருப்பு பிடிச்சி எரியுதுல, அந்த நெருப்பை வணங்குறவங்க இருக்கிறாங்க. நெருப்புன்னா சொல்கிறான், கடவுள் தான் சொல்கிறான். எல்லாத்துக்கும் பேர் என்ன வைக்கிறான்னு கேட்டால், சிலையை வணங்கினாலும் கடவுள் தான் பேர் வைக்கிறான், சூரியனை வணங்கினாலும் கடவுள் தான் பேர் வைக்கிறான், நெருப்பை வணங்கினாலும் கடவுள் தான் பேர் வைக்கிறான். பாம்பு இருக்குல்ல, பாம்பு நம்ம வாழ்கிற காலத்தில் இங்கே நடமாடுது தானே, அந்த பாம்பை கடவுளாக எத்தனை பேர் வச்சுருக்கிறான்? பன்றிய கடவுளாக எத்தனை பேர் வச்சுருக்கிறான்? குரங்க கடவுளாக எத்தனை பேர் வச்சுருக்கிறான்? இருக்குது தானே? நம்ம பார்க்குற அந்த அனுமான்லாம் சொல்கிறான்ல, அதெல்லாம் என்னது? குரங்கை கடவுளாக்கி வைத்திருக்கிறார்கள், அப்படி தானே? அப்போ இப்படி யாரையாவது கடவுளுங்கிற வார்த்தையை அல்லாஹ் விரும்பலை. இஸ்லாம் சொல்லி தருகின்ற மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை நம்புதல் என்பதனுடைய அடிப்பை அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நம்பவில்லை என்பதை குறிக்கிறது. அல்லாஹ் நம்புறேன்னா அல்லாஹ் நம்புறதையா குறிக்குது? எப்போ அல்லாஹ் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிடுவான்? அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லை. ஆதார் கார்டு இருக்கா? உதாரணமாக புரிகிறதுக்கு ஆதார் கார்டு இருக்கா? இப்போ ஆதார் கார்டில் உங்கள் எல்லாத்துலேயும் உங்கள் ஆவணத்தில் ஒன்று போல் இருக்குது, ஆதார் கார்டில் வேறு மாதிரி இருக்குன்னா ஏற்றுக்கிறானா? இப்போ எதை பார்க்குறான்? இப்போ ஆதார் கார்டை தான் பார்க்குறான். விளங்குதா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கிறீங்க, ஓட்டர் ஐடி வச்சுருக்கீங்க, அது வச்சுருக்கீங்க, இது வச்சுருக்கீங்க, பெர்த் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, எல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் ஆதார் கார்டுக்கு மாற்றுங்கிறான், அப்படி தானே? இல்லைன்னா ஆதார் கார்டு அதில் இருக்கிற மாதிரி மாற்றுன்னு என்ன செய்கிறான்? ஒருமுகப்படுத்துகிறான்ல. ஒன்றே ஒன்று தான் இருக்கணும், நீ எதை எடுத்து பார்த்தாலும் ஒன்று தான் இருக்கும். இதில் ஒன்று, அதில் ஒன்று, இதில் ஏ இன்சியலு, அதில் ஹெச் இன்சியலு, இதில் பி இன்சியலு, அதில் எம் இன்சியலு, இதில் வாப்பாவுடைய இன்சியலு, அதில் அம்மாவுடைய இன்சியல்லாம் ஏற்றுக்கிறானா? ஒரு சின்ன எழுத்து மாறினா கூட என்ன செஞ்சிடறான்? எல்லாத்தையும் மாற்றிடுவான்னு சொல்கிறான்ல. இந்த சாதாரண மனித இதுலேயே எல்லாம் ஒன்று போல இருக்கணுங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்கிறதுனா அல்லாஹ்வுடைய பார்வைங்கிறது எப்படி இருக்கும்? அப்போ இங்கே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்னென்னா, அல்லாஹ்வை நம்புறது இல்லை விஷயம், அல்லாஹ்வை மட்டும் நம்புறது. அப்படி கூட அல்லாஹ் சொல்லலாம்ல, அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது? நம்பக்கூடாது. கலிமாவை யோசிச்சு பாருங்க, லா இலாஹ
இல்லல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு கடவுளே இல்லை. எல்லாத்துமே ரிவர்ஸில் பாருங்க, உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சு. வேறு கடவுளே இல்லை. லா அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லைன்னு அர்த்தம். எப்படி அல்லாஹ் ரிவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. அல்லாவுடைய எழுத்து மொழியெல்லாம் இப்படி தான் இருக்கும். அல்லாவுடைய பேச்சு மொழி, எழுத்து மொழியெல்லாம் பாருங்க இப்படி ரிவர்ஸ்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். லா இலாக, இல்லை, வேறு கடவுளே. இலாகுனா என்னது? கடவுள். புரியுதா உங்களுக்கு? இலாகுனா வேறு கடவுள்னு சொல்றதை விட இலாகுனா கடவுள். லா இல்லை, கடவுளே. இல்லல்லா அல்லாவை தவிர. இப்படி பேசுறான் அல்லாஹ். அல்லாவுடைய பேச்சு பூரா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? அந்த நம்பிக்கையை தான் நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்ல வந்த நேரத்தில் நிறைய சொன்னாங்க. அல்லாஹ் தான் கடவுள், நீங்கள் இப்படி சிலையை வணங்கிட்டு இருக்கீங்களப்பா, இப்படி நிர்வாணமாக காபத்துல்லாவை வந்து சுற்றி வர்றீங்களப்பா, விசில் அடிக்கிறீங்களப்பா, இது பேர் ஒரு இபாதத்தா, பெண்களை கேலி பண்ணுறீங்களே இதுக்கு பேர் இபாதத்தா, இப்படியெல்லாம் நபி பெருமானார் கேட்டாங்கல்ல. கேட்ட நேரத்தில் அவர்கள் நிறைய எதிர்வாதம் வைத்தார்கள். நபி பெருமானாருடைய சொல்லை, பேச்சை, அந்த உபதேசத்தை கேட்க மறுத்தார்கள். இப்படி போச்சா? இப்படி போகும்போது அல்லாஹ் கேட்குறான், கேட்க சொல்கிறான் நபி பெருமானாரை, வானத்திலிருந்து மலையை புளிய வைக்கக்கூடியவன் யார் என்று நபியே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீராக, முகமதே நீங்கள் அவரிடத்தில் கேட்பீராக. யார்கிட்ட? இந்த எல்லா சிலையும் கடவுளாக்கி வணங்கிட்டு இருந்தான்ல அவன்கிட்ட அல்லாஹ் கேட்க சொல்கிறான், ரசூல்லாவை கேட்க சொல்கிறான். வானத்திலிருந்து மலையை புளிய வைக்கக்கூடியவன் யார் என்று நபியே முகமதே நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீர்களாக. கேளுங்கன்னால இப்போ ரசூல்லா கேட்குறாங்க, இப்போ வானத்திலேருந்து மலையை புளிய வைக்கிறது யார்ப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருக்கணும்? எல்லா கடவுளையும் வணங்குறான்ல, எல்லாத்தையும் கடவுள் நினச்சி வணங்குறான்ல, அவன் என்ன சொல்லியிருக்கணும்? மலையை லாத்து தருது, வெயில வந்து உஷா தருது அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. அப்போ அவன் பதில் சொல்கிறான், சயக்கூலூன் அல்லாதான் வானத்திலேருந்து மலையை பொழிய வைக்கக்கூடியது யாருன்னு கேட்டோன்னா அந்த 360 சிலை பேரை சொல்லலை. அவன் யார் பேரை தான் சொல்கிறான்? அல்லாஹ் பேரை தான் சொல்கிறான். இப்படி பதில் சொல்லிட்டானா இப்போ அல்லாஹ் இன்னும் டீப்பாக என்ன செய்யறான்? உள்ளே இறங்குறான். ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறான், சரிப்பா வானத்திலேருந்து மலையை பொழிய வைக்கிறது அல்லாஹ்தான் கேட்டவுடனே அல்லாஹ்தான் சொல்லிட்டு, பூமியிலிருந்து விளைச்சலை ஏற்படுத்தக்கூடியவன் யார் என்று நபியை நீங்கள் அவர்களிடத்தில் கேட்பீராக. விளங்குதா உங்களுக்கு? மலையை அல்லாஹ் வர்றான்ப்பா, சரி ஓகே ஒத்துக்கிட்ட, ஆன்சர் கரெக்டு, 10 மார்க்கு போட்டாச்சு. பூமியிலிருந்து விளைச்சல் வருதுல, மரம், செடி, கொடி, காய்கறிகள், பழங்கள், இப்படி நிறைய பூமியில் முளைக்குதுல, தானியங்கள், இதெல்லாம் யாருப்பா பூமியிலேருந்து வெளிப்படுத்துகிறா அப்படின்னு கேட்டவுடனே அப்போ அவன் வேற சொல்லணும்ல. அப்பயும் என்ன தான் சொல்கிறான்? சயக்கூலூன் அல்லாஹ் தான். அப்படி சொன்ன பிறகு அல்லாஹ் கேட்க சொல்கிறான், பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? ரெண்டுமே அல்லாஹ் தான் செய்கிறான்னு தெரியுதுல, ரெண்டுமே அல்லாஹ் தானே செய்கிறான். வானத்திலேருந்து மலையை பொழிய வைக்கிறது யார் தான்? அல்லாஹ் தான். பூமியிலேருந்து விளைச்சலை வெளிப்படுத்துறது யார் தான்? அல்லாஹ் தான். அவன் தானே. உயிரை கொடுக்கறது யாரு? அல்லாஹ் தான். உயிரை திருப்பி நம்ம கையிலேருந்து எடுக்கிறான்ல, அது யாரு? அல்லாஹ் தான். அதனால தான் இப்ராஹிம் நபி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, உன் இறைவன் யாரு அப்படின்னு அவங்க கிட்ட கேட்பாங்க. அப்போ அவர் இறைவனுக்கு இலக்கணத்தை எப்படி? இறைவன்னா யார் தெரியுமா? வானத்தை படைச்சி, பூமியை படைச்சி, கடலை படைச்சி, மலையை படைச்சி அப்படிங்கிறாரா? அவர் அப்படி சொல்லலை. என்னை எவன் உயிர்ப்பிக்க செய்கிறானோ அவனே என் இறைவன், என்னை எவன் மரணிக்க செய்கிறானோ அவனே என் இறைவன், என்னை எவன் தண்ணீர் பருக தருகிறானோ, எனக்கு எவன் தண்ணீர் பருக தருகிறானோ, தண்ணீர் இருக்குல்ல குடிக்கிற நம்ம வாட்டர் இருக்குல்ல, எனக்கு எவன் தண்ணீர் பருக செய்கிறானோ அவனே என் இறைவன், என்னை எவன் நோயுற செய்கிறானோ அவனே என் இறைவன், எனக்கு மீண்டும் நோயிலிருந்து நிவாரணத்தை எவன் தருகிறானோ அவனே என் இறைவன். இவ்வளோதான் இறைவனுக்கு இலக்கணம். அல்லாஹ்வுக்கு இப்ராஹிம் நபி கொடுத்த இலக்கம் என்னது? ரொம்ப பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சொல்லலை. இந்த நாள் நமக்கு தெரியாதா? சுன்ன ஜமாத் மக்கள்கிட்ட போயோ அல்லது வேறு கொள்கைக்காரங்கள்ட்டே போய் உன்னை யார்ப்பா மரணிக்க செய்கிறாங்கட்டா கடவுள்னு சொல்ல மாட்டானா? மழைனா சொல்லுவான். அல்லது வேறு ஏதாவது இயற்கையில் உள்ள எதையாவது வெள்ள வந்து ஒரு மனிதன் மரணித்தால் கூட, ஒரு விபத்தின் மூலமாக ஒரு மனிதன் மரணித்தால் கூட, விபத்து வந்து இறந்துட்டான் அப்படின்னா சொல்லுவான். இடிச்சு இறந்துட்டான் அப்படியா சொல்லுவான்? எப்படி சொல்லுவான்? இறைவன் நாடிட்டான், மரணம் வந்துருச்சு. இது எல்லாருக்கும் புரியுதா இல்லையா? மரணம்ங்கிறது யார் தான் தர்றா? நீங்கள் எந்த கொள்கைக்காரனை போய் பார்த்து கேட்டாலும் மரணத்தை தர்றது யார் தான்? இறைவன் தான். குழந்தை பிறக்குதுல, இந்த உயிர் பிறத்தல் இது யார் தர்றான்னு கேட்டால் எல்லாரும் எதை தான் சொல்லுவான்? இறைவன் தான் சொல்லுவான். அப்போ தான் அல்லாஹ் கேட்குறான், இந்த நம்பிக்கையெல்லாம் தெளிவாக புரியுதுல,
பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்ங்கிற வார்த்தைக்கு ரொம்ப ஆழமான அர்த்தம் என்னன்னு கேட்டால், இதெல்லாம் உனக்கு விளங்குதில்ல அப்படின்னு அர்த்தம். அது ரொம்ப அல்லாஹ் மென்மையாக கேட்குறான். அதை கோபமாக மாற்றி பாருங்க, இதெல்லாம் உனக்கு தெரியுதுல, அப்புறம் எப்படி நடக்கிற அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அப்படிதான் கேட்குறான் அல்லாஹ். வானத்துலேருந்து மழையை பொழிவிக்கிற அல்லான்னு உனக்கு தெரியுது, பூமியிலேருந்து விளைச்சலை கொண்டு வர்றது அல்லான்னு உனக்கு தெரியுது, அப்புறம் எப்பறம் நீ போய் லாத்துட்டு நிற்கிற, உசாட்ட நிற்கிற, 360 சிலைட்ட நிற்கிற அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? இந்த மக்களை, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தாலும் இந்த நம்பிக்கையை என்ன செய்யவில்லை, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்கவில்லை. அப்போ என்ன நம்பிக்கையை உருவாக்கணும்னா, எல்லா இடத்துலையும் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ்வுக்கு ஈக்குவலாக என்ன செய்யக்கூடாது, நம்ம யாரையும் கொண்டு வந்து வைக்கவே கூடாது. அப்படி தானே? ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹெட் மாஸ்டர், அப்படி தானே? அதுக்கு அடுத்து உள்ளவனை எப்படி வைக்கிறான்? அசிஸ்டன்ட் ஹெட் மாஸ்டர் அப்படி வைக்கிறானா? பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அப்படி வைக்கிறானா? பிரின்சிபலுக்கு ஈக்குவலாக ஒருத்தனை வைக்கிறது ஏற்றுக்கிட மாட்டேங்கிறான் தானே. ஒரு சாதாரண, அது ஒரு பட்டம், அவ்வளோதானே. அதை தாண்டி வேறு என்னமா அது இருக்குதா? அவருக்கு வேறு என்ன செஞ்சணும்? இப்போ பேப்பரில் சைன் பண்ணுவார், அவ்வளோதானே. இன்னும் கிளாஸ் நடத்துங்க, இத்தனை மணிக்கு நடக்கணும், இன்னும் டீச்சர் வரணும், இவ்வளோதானே சொல்லுவார். இதுக்கு சமமாக அறிவில் இந்த உலகத்தில் யாருமே இருக்க மாட்டானா? இருப்பான் தானே. ஆனால் ஈக்குவலைஸ்டு பண்ணுறத மனிதம் ஏற்குதான்னு கேட்டால் மனிதம் ஏற்கிறது இல்லை. மனிதமே ஏற்கலைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி ஏற்றுக்கிடுவான்? தனக்கு ஒரு இணை இருப்பதாக அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிஞ்சு அல்லாவை நம்புதல் என்பது அல்லாவை மட்டும் நம்புறது. சரியா? அல்லாவுக்கு சமமாக, இணையாக, துணையாக யாரும் இல்லை, எதுவும் இல்லை அப்படின்னு நம்புகிறோம்ல, அந்த நம்பிக்கை தான். குல்லுல்லா சூரா இருக்குல்ல, இது தவி ஜமாத்துக்கு ஒரு குல்லுல்லா சூரா, ஒய்எம்ஜேக்கு ஒரு குல்லுல்லா சூரா, சுன்னு ஜமாத்துக்கு ஒரு குல்லுல்லா சூரா, ஜாக்குக்கு ஒரு குல்லுல்லா சூரா, அப்படியா இருக்குது. எல்லாருக்கும் குல்லுல்லா சூராங்கிறது என்ன தான்? ஒன்று தான். அந்த இலக்கணத்தை யார் கரெக்டாக பிடிச்சாங்களோ அவங்க தான் முஸ்லீம். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள். குல்னா சொல்லுங்கள்னு அர்த்தம். நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹு ஆகுது, குல்கு அல்லாஹுன்னு சொல்கிறோம்ல, அதை அப்படி பிரிச்சிங்கன்னா குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? அல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் 2-3 பேர் கிடையாது. கிறிஸ்தவ சமுதாய மக்கள் அப்படி தான் சொன்னாங்க. சாலிசு சலாசா அப்படிங்கிற அல்லாஹ், அவர்கள் அல்லாவை 3 கடவுள்களில் ஒரு கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். 3 கடவுள் யார் அவங்களுக்கு? கிறிஸ்தவ யூத பரிசுத்த ஆவி, அதான் யாரு? கரெக்டு. அப்படி சொல்றாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ். அப்படிதான் அவனுடைய நம்பிக்கை. அவனுடைய நம்பிக்கை என்னது? கர்த்தர்னா கர்த்தரை மட்டும் அவன் நம்பல, மரியம் அலைஹிஸ்ஸலாமையும் கடவுள் அந்தஸ்துல தான் வைக்கிறான். ஈசா நபி அவர்களும் என்ன செய்யறான்? கடவுளுடைய அந்தஸ்துல தான் வைக்கிறான். அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்ய முடிகிறது? நம்ம விளங்குகிறது. அப்போ 3 கடவுள் அப்படின்னு ஆக்கி வச்சிருந்தால அந்த டிபார்ட்மெண்ட்டை இஸ்லாம் உடைக்குது. அல்லாஹ் மட்டும்தான் எல்லா இடத்துலையுமே. யார் தான்? அல்லாஹ் மட்டும்தான். அதனால தான் அல்லாஹ் நாபுத இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் என்ன செய்யறான்? அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அந்த நம்பிக்கையை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி வைக்கணும். இப்போ இஸ்லாம் இன்னைக்கு நமக்கு இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்மளும் அல்லாஹ் நம்பியிருந்தோம், இப்போ இருக்கிறவங்களும் அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க. இருக்குதானே? இன்றைக்கி நம்ம தௌஹீத்வாதியாக வெளியே வந்துட்டோம். என்ன அடிப்படையில் தௌஹீத்வாதியாக எதை வச்சு வெளியே வந்துட்டோம்? டக்குன்னு சொல்லுங்கள், நேரம் இல்லை. அவங்க சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? ஒரு காலம் இப்போ எப்படி நம்ம முஸ்லீமாக இருக்கிறோமோ இதே மாதிரி இன்றிலிருந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால், 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே முஸ்லீமாகத்தான் இருந்தோம். நம்ம இந்துவாக இருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம யார் தான்? முஸ்லீம் தான். ஆனால் நம்ம உண்மையிலே முஸ்லீமானு கேட்டால் முஸ்லீம் இல்லை. என்ன இருந்துச்சு? சகோதரர் அவர்கள் சொன்னதை போல நம்ம கிட்ட யூத வழிபாடு இருந்தது, தர்கா வழிபாடு இருந்தது, தாயத்து கட்டுற பழக்கம் இருந்தது, அப்படி தானே? ஜோசியம் பார்க்குற பழக்கம் இருந்தது, சகுனம் பார்க்குற பழக்கம் இருந்தது. இது எல்லாத்தையும் இணை வைப்புன்னு என்ன செய்யுது? இஸ்லாம் சொல்லுது. அப்போ இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு நம்புகிறோம்ல, அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பேர் தான் என்னது? அல்லாஹ்வின் மீது கொண்டு இருக்கின்ற நம்பிக்கை அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? விளங்கணும். அப்போ நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம வருவோம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, ஈசா நபி அவர்களுடைய காலத்திலும் சரி, மூசா நபி அவர்களுடைய காலத்திலும் சரி, இந்த தர்கா வழிபாடு என்பது மனித குலத்தில்
புறையோடி போய் இருந்தது. அதுதான் பின்னாடி வந்த நம்மக்கிட்டே என்ன செஞ்சது, புறையோடி போய் இருந்தது. நம்மெல்லாம் முஸ்லீமாக பிறந்தால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் இயற்கை மார்க்கத்திலே பிறக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்துக்கே பிறந்தாலும் அந்த பிள்ளை எப்படி தான் பிறக்கலாம், முஸ்லீமாக தான் பிறக்கலாம், இஸ்லாத்தில் தான் பிறக்கலாம். முஸ்லீம்னு கூட சொல்லக்கூடாது. அண்ணன் சொன்ன மாதிரி இஸ்லாத்தில் பிறகு, முஸ்லீமுக்கு பிறந்தாலும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது, இந்துக்கு பிறந்தாலும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது, கிறிஸ்துவருக்கு பிறந்தாலும் இஸ்லாத்தில் தான் பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, அவர்களுடைய பெற்றோர்கள் தான் அவர்களை யூதராகவோ கிறிஸ்தவராகவோ நெருப்பு வணங்கியாகவோ என்ன செய்து விடுகிறார்கள், மாற்றி விடுகிறார்கள். அப்படி தானே? நம்மளை அல்லாஹ் பிறக்கும் போது முஸ்லீமாக பிறக்க வச்சிட்டான். எங்கே பிறந்தாலும் முஸ்லீம் தான், இஸ்லாத்தில் பிறந்துட்டோம். நம்ம வாப்பா இந்துன்னா நம்ம அந்த கொள்கையை பிடிச்சிருப்போம். அப்படி தானே? இப்போ இந்த பிள்ளை பிறந்து வளர்ந்து இப்போ 9th படிக்கிறான். 9th படிக்கிறானா, நான் இவன் பிறக்கும்போது நான் ஏகத்துவத்துக்குள்ளே வந்துட்டேன், வந்து மார்க்க ரீதியான விஷயங்களுக்குள்ளே வந்துட்டோம். அதனால் அவனுக்கு இந்த சுன்ன ஜமாத் சப்ஜெக்டில் எதுவும் செய்யாது, தெரியாது. தர்கா வழிபாடுனா தர்கா வழிபாடா அப்படிமா அது தெரியாது. ஏன் தெரியல? அது சார்ந்த எந்த சாயலையும் நம்ம என்ன செய்யலை, இது வரைக்கும் அவன்கிட்ட காட்டலை. அப்படி தானே? வெளி உலக பார்வையில் அவனுக்கு தர்கா வழிபாடு பற்றிய எந்த செய்தியும் தெரியாது. ஏன் தெரியாது? வாப்பா தௌஹீத்வாதி, அதனால புள்ள தௌஹீத்வாதி. அதானே? எங்க நாங்க இஸ்லாத்துக்குள்ள எங்க வாப்பாக்கு பிறந்தோம்ல, அப்ப எந்நேரம் தர்கா தான், தர்கா தவிர வேற எதுவுமே தெரியாது. பள்ளியாசல்லாம் என்னன்னு தெரியாது. பள்ளியாசல்லாம் என்னன்னு தெரியுமா? நாவராண்டவர் தர்கா தெரியும், அஜ்மீர் தர்கா தெரியும், அந்த தர்கா தெரியும், இந்த தர்கா தெரியும். இப்போ இவன்கிட்ட கேட்டால் ஒரு தர்கா பேரும் தெரியாது. இவனுக்கு தெரிஞ்செல்லாம் தௌஹீத் ஜமாத் பேர் தான் தெரியும், தௌஹீத்வாதிகளுடைய பேர் தான் தெரியும். மாறுதா? காலம் மாறுதா? அப்போ இப்படி ஒரு கட்டமைப்புக்குள்ள சிக்கி போய் நம்ம கடந்தோம்ல. அதை நபி பெருமானார் ரொம்ப அழகா நமக்கு மத்தியில் இஸ்லாம் எப்படி நம்ம இன்னைக்கு தௌஹீத்வாதிகளாக இருக்கிற நம்ம எப்படி வெளியே வந்தோமோ அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான். அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான். அதில் நம்ம எல்லா மக்கள்கிட்ட அதுக்கு இன்றைக்கும் நல்லா பிறக்கி எடுத்தால் 5% பேர் தேர மாட்டோம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் தௌஹீத் அறிந்தவர்கள் நிறையா, நம்ம 4000 பேர் 5000 பேரை வச்சு இடம் போடக்கூடாது. நல்லா பிறக்கி எடுத்தோம்னா 5% தான் தேருவோம். 95% பேர் முஸ்லீம்களாக இருக்கிறார்கள், மூமின்களாக இல்லை, இணைவை போடு பின்னி பிணைந்து இருக்கிறார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த போதனையை அன்னைக்கு அவங்கள்ட்ட சொன்னாங்க. அதை நம்மள்கிட்ட வச்சு தான் நம்மளை இஸ்லாத்துக்குள்ளக நம்ம தப்பான ஒரு கொள்கையில் இருக்கிறோம், ஒரு கோட்பாட்டில் இருக்கோங்கிறத ஆரம்ப கால தௌஹீத் அறிஞர்கள் நமக்கு மத்தியில் சொன்னாங்க. அதில் முதல்ல என்னதுன்னு கேட்டால், இந்த அல்லாவை நம்புகிற விஷயத்தில் தர்கா வழிபாட்டில் தான் பிழை பண்ணும். அவனை மாதிரியே அவன் சிலையை நிப்பாட்டி வச்சு லாத்துட்டு போய் அதை கொடு இதை கொடுன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போடுவானா. வியாபாரத்துக்கு கிளம்புறான்ல, சில பேர் கடல் வாணிபத்துக்கு கிளம்புனாங்க, சில பேர் வேறு வேறு வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க. கிளம்பும்போது என்ன செய்வான், ஒரு சீட்டு எழுதி மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு இந்த வியாபாரம் அந்த வியாபாரம் இப்படி சீட்டில் எழுதிடுவான். எழுதி லாத்து முன்னாடி போய் என்ன செய்வான், இப்படி குலுக்கி போட்டுருவான். போட்டுட்டு யார் எடுப்பா? லாத்தா எடுக்கும். சீட்டை யார் எடுப்பா? அவன் தான் எடுப்பான். எவ்வளோ பெரிய அறியாமைன்னு விளக்குதா? போட்ட சிலை தானே எடுக்கணும், சிலைக்கு தான் பவர் இருக்குங்கிறீல. சிலைக்கு பவர் இருக்குல்ல, சிலை வந்து எடுத்துருந்தாப்பா அப்படின்னு கொடுத்தா சரி மேற்கில் போன்னு லாத்தே கொடுக்குது அப்படின்னு எடுக்கலாம். இவன் தான் எடுப்பான். எழுதுனதும் இவன், எடுத்ததும் இவன். அந்த 8ல் 1 தானே வரும். அப்போ மேற்குன்னு வருமா, உடனே என்ன செய்யறது, மேற்கு பக்கம் கிளம்பி வியாபாரத்துக்கு போயிடுறது. கிழக்குன்னு வருமா, கிழக்கு பக்கம் திரும்பி கிழக்கு பக்கம் கிளம்பி வியாபாரத்துக்கு என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. இப்படி இருந்துச்சா? இப்படியான ஒரு வாழ்க்கையை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் அந்த மக்கள், வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நபி பெருமானார் எப்படி வந்து இந்த பிரச்சாரத்தை செய்தார்களோ அது மாதிரியான ஒரு பிரச்சாரம் தான் நமக்கு மத்தியில் வைக்கப்பட்டது. நம்மளும் முஸ்லீமாக ஒரு பக்கத்தில் இருந்துக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் என்னவா செஞ்சுட்டு இருந்தோம், தர்காவுக்கு போக வழிபாட்டில் இருக்க அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கையற்றவர்களாக இருந்தோம். அப்போ நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லான் அல்லாஹு யகூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கும். நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் தர்கா வழிபாட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம முஸ்லீமுங்கிற லிஸ்ட்லேயும் இல்லை, நம்பிக்கை கொண்டவர்கள்ங்கிற லிஸ்ட்லேயும் இல்லை. அதை தாண்டி என்ன இருந்துச்சு நம்ம மேலே? லானத் இருந்தது, அல்லாஹ்வுடைய சாபம் இருந்தது. அதைத்தான் நபி பெருமானார் சொல்லுங்க. இதை நீங்கள் ரொம்ப ஆழமாக கவனிக்கணும். லான் அல்லாஹு யகூத வன் நஸாரா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. இத்தகதுல் குபூர அம்பியாகி மசாஜித், அவர்கள் தங்களுடைய நபிமார்களுடைய அடக்கத்தலங்கள் இருக்கிறதே அதை வணக்கத்தலங்களாக மாற்றிவிட்டார்கள். நல்லா கவனிக்கும்.
நபி. விளங்குதா உங்களுக்கு? தங்களுடைய நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை அடக்கத்தலங்களை வணக்கத்தலங்களை என்ன செஞ்சிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அப்படிங்கிற ஒரு அடிப்படை என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. நபிமார்களுக்கே அடக்கத்தலங்கள் உருவாக்கப்படக்கூடாது, வணக்கத்தலமாக ஆக்கக்கூடாதுன்னா நம்ம யாரை வணங்கிட்டு இருந்தோம்? தர்கா வழிபாடுங்கிற பேரில் மூசா நபியவா, ஈசா நபியவா? யாருன்னே தெரியாது. ஷாஃபிங்கிறான் அவர், என்னை போல் ஒருவர். ஷாஃபின்னு ஒருத்தர், ஹனஃபின்னு ஒருத்தர், ஹம்பலின்னு ஒருத்தர், மாலிகின்னு ஒருத்தர், புகாரின்னு ஒருத்தர், முஸ்லீம்னு ஒருத்தர், அப்துல் காதர் ஜீலானி ஒருத்தர், பீடி மஸ்தான், பீடி குடிச்சிட்டே இருப்பான். அவன் நமக்கு யாரு? அவுலியா. என்னடா செஞ்சான்? தஹஜ்ஜுத் தொழுதான் அப்படின்னு சொன்னால் சரி, ஓகே, தஹஜ்ஜுத் தொழுது இருக்காப்புல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மாதிரி நின்று நினைச்சிருக்காரு, ராத்திரி பூரா பேசியிருக்காரு. இவர் என்ன செஞ்சாருன்னா குளிக்கிறது கிடையாது, நல்லா சடையாக வளர்த்து சடப்பு கீர்சா அவுலியான்னு பேர் வச்சுருக்கான். அப்போ எங்கே நின்றுருக்கோம் தெரியுதா உங்களுக்கு? எப்படிப்பட்ட ஒரு கொள்கைக்குள்ளுக்கு நம்ம இருந்திருக்கோம் தெரியுதா? 18 ஆண்டு காலம் நரகத்து நாளைக்கு மறுமையில் இந்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது இதுதான். அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது இப்படித்தாங்கிறத நமக்கு சரியான முறையில் சொல்லிக் கொடுக்காமல் இருந்திருந்தால், அல்லாஹ் பார்த்து நமக்கு நேர்வழி காட்டாமல் இருந்திருந்தால், நம்ம மௌத்தானவன்னு ஒரு வாழ்க்கை கிடைக்கும்ல நமக்கு. மன்னரையினுடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கைன்னு எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம்ல. எந்திரிச்சு நிற்கும்போது அல்லாஹ் வருவான்ல. 8 பேர் அந்நாளிலே 8 பேர் அரிசை சுமக்க அல்லாஹ் நமக்கு முன்னாடி வருவானா? வந்தோடனே என்ன நடக்கும் தெரியுமா? அந்த வரலாறு யாருக்காச்சும் தெரியுமா? அல்லாஹ் 8 பேர் அரிசை இப்படி தூக்கிட்டு வருவாங்க. அரிசுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சேர் கிடையாது. விளக்கத்துக்கு சேர்ன்னு சொல்கிறோம். குர்சின்னு அல்லாஹ் பேர் வைக்கிறான். அந்த அரிசுக்கு பேர் அரிசு மட்டும் இல்லை, அரிசுக்கு அல்லாஹ் குர்சின்னு ஒரு பேர் வைக்கிறான். ஆயத்துல் குர்சின்னு ஓதுறீங்களா? அந்த ஆயத்து குர்சியை படித்து பாருங்கள். அதில் அல்லாஹ்வினுடைய மொத்த இலக்கணமும் இருக்கிறது. அந்த குர்சியை பற்றி அல்லாஹ் பேசும்போது எப்படி பேசுகிறான்னா, வானத்தையும் பூமியையும் அந்த குர்சிக்குள்ளே என்ன செஞ்சிடலாம், அடக்கிடலாம். குர்சிக்குள்ளே என்ன செஞ்சிடும், வானம் அடங்கிடும், பூமி அடங்கிடும். அவ்வளோ பெரிய பவர் உட்கார்ற இடம் அது. நம்ம என்ன நினச்சிருக்கோம், அல்லாஹ்னா நம்மள மாதிரி 2 கை இருக்கும் போல, நம்மள மாதிரி 2 கண்ணு இருக்கும் போல, நம்மள மாதிரி 2 கால் இருக்கும் போல, நம்ம சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி அல்லாஹ் உட்காந்துருப்பான் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஏன்னா இப்படி சொல்லப்படுதுல, அந்நாளில் 8 பேர் அவனுடைய அரிசை சுமப்பார்கள் அப்படின்னு வருதுல, அதனால நம்ம அப்படி நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. அது ஒரு கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒரு பேர் அறிவு. அது கற்பனை செய்து பார்க்க முடியாத பெரும் ஆற்றல். அது அல்லாஹ்ங்கிறது ரொம்ப பெரிய ஆற்றல். அந்த ஆற்றல் நாளைக்கு மறுமையில் வந்து நிற்குமா? நிற்பானா? என்னடா இது என்னது அக்ரினில் சொல்கிறேன்னு நினச்சிக்கிடாதீங்க, புரிகிறதுக்கான எப்படி சொல்கிறேன். அல்லாஹ் வந்து நிற்பானா? அல்லாஹ் வந்து நிற்கும்போது எல்லாரும் எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். ஆதமுடைய மக்கள், இத்ரிஸ் நபியினுடைய மக்கள், நூஹ் நபியினுடைய மக்கள், இப்ராஹிம் நபியினுடைய மக்கள், மூசா நபியினுடைய மக்கள் எல்லாரும் எழுப்பி நிறுத்தி வைக்கப்படுவாங்களா? அல்லாஹ் நின்றுட்டு என்ன செய்வான்னா, யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அவர்களெல்லாம் அவர்களுக்கு பின்னால் செல்லுங்கள்ன்றான். விளங்குதான்? இங்கே என்ன பயன்படுத்தும்? யாரெல்லாம் இறை நம்பிக்கைகள் இல்லை, இறை நம்பிக்கை அற்றவர்களோ அப்படிங்கிற வார்த்தையை அங்கே பயன்படுத்தப்படல. நான் ரொம்ப டெப்த்தாக உங்களுக்கு விளக்குறேன். அவனுக்குள்ள அல்லாஹ் என்ன சொல்லுவான்னா, எல்லாரும் எழுப்பி நிறுத்தி வச்சுட்டு, ஏப்பா நீ யாரை வணங்கின, அவன் பின்னாடி போ அப்படின்னா எல்லாரும் அல்லாஹ் வணங்கணுமா இல்லையா? வணங்கணும்ல, வணங்கணும் தானே. சஜிதா செஞ்சு வணங்கணும், ருக்கு செஞ்சு வணங்கணும், உம்ரா போய் வணங்கணும், அஜ்ஜு போய் வணங்கணும், தர்மம் பண்ணி வணங்கணும், நோன்பு வச்சு வணங்கணும், இப்படி எல்லாம் வணங்கணும்ல. அப்போ அல்லாஹ் பின்னாடி தானே போகணும். எவனுமே அல்லாஹ் பின்னாடி போக மாட்டான். ஏன்? பிள்ளைய தானே அவுலியாட்ட போய் கேட்டோம்ல, நோய் நிவாரணத்தை தானே அவுலியாட்ட கேட்டோம்ல. அதான் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை தான் வணக்கமாகும். இவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? தொழுகை தான் வணக்கமாகும்ன்ற சொல்ல எங்கேயுமே சொல்லலை. நோன்பு தான் வணக்கமாகும்ன்ற சொல்ல எங்கேயுமே சொல்லலை. ஹஜ்ஜு தான் வணக்கமாகும், உம்ரா தான் வணக்கமாகும் சொன்னாங்களா? பிரார்த்தனை தான் வணக்கமாகும். அல்லாஹ் இடம் போடுறதே எங்கே தான். என்ன கேட்ட, யார்கிட்ட கேட்ட, எப்படி கேட்ட, என்ன நம்பிக்கையோட, இதுதான் அளவு. நம்மை அளவீடுவதற்கான அளவீடு அதுதான். ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பரிட்சை எழுதுகிற என்ன பாப்பா, பரிட்சை எழுதுகிற எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டேன், ஆனால் கொஸ்டின் நம்பர் மட்டும் போடல. சரியா? எல்லா ஆன்சரும் கரெக்டாக எழுதிட்டோம், கொஸ்டின் நம்பர் மட்டும் போடலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ டீச்சர் என்ன செய்வார்? நீ தான் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு சொல்லுவாரா? ஃபெயிலுன்னு சொல்லுவாரா? ஃபெயிலுன்றார். 0. ஆன்சர்லாம் கரெக்டாக இருக்கு, செல்லாதது ஆன்சர்லாம். இங்கே பாரு, பாபர் மசூதி எப்போ இடிக்கப்பட்டது?
எழுதியிருக்கு பாரு, கரெக்டாக எழுதியிருக்கு. ராமர் ஆண்டாரா, ஆளவில்லை, கரெக்டாக எழுதியிருக்கு பாரு. அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான், நம்பரு அப்படிமா. கொஸ்டின் நம்பர் எங்கன்னு கேட்பான்ல, இல்லை நம்பரை மாற்றி மாற்றி போட்டிருக்கா. 1வது கேள்விக்கு 3வது போட்டு கரெக்ட் ஆன்சர் கரெக்டாக எழுதியிருக்கோம். ஆனால் 1வது கேள்விக்கு 3ன்னு போட்டு 3வது கேள்விக்கு 4ன்னு போட்டு எழுதியிருந்தால் மார்க் வாங்க முடியுமா? வாங்க முடியாதுல்ல. இதுதான் நாளைக்கு நிலைமை. தொழுதோம், நோன்பு வச்சோம், ஜக்காத்து கொடுத்தோம், சதக்கா கொடுத்தோம், ஹஜ்ஜுக்கு போனோம், உம்ராக்கு போனோம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டிய அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் அல்லாதவரிடத்தில் நாம் பிரார்த்தனை செய்த காரணத்தினால் இங்கே இதெல்லாம் செல்லாது. உன் நோன்பு செல்லாது, உன் தொழுகை செல்லாது, உன் ஹஜ்ஜு செல்லாது, உன் உம்ரா செல்லாது, எல்லாத்தையும் தெரிஞ்சிருவான். நல்லா அப்படி தூக்கி ஓரமாக போட்டு பிரார்த்தனை ஏன்பா அவன்கிட்ட போய் கேட்டங்கிற கேள்வியிலே நிற்பான். அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிட முடியுமா? அவனுக்கு கொடுத்தான், அவன் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தானா? உனக்கு 2. அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், அலம் நஜ்அல்லகு ஐனைன் வ லிசான வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். அவன் உங்களுக்கு 2 கண்களை தரவில்லையா? எவ்வளோ சூப்பரான கேள்வி பாருங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்குறான். புரிகிறதுக்காக நிறைய ரூட்டில் பேசுவான் அல்லாஹ். அதில் கேட்குறான் அல்லாஹ், அவன் உங்களுக்கு 2 கண்களை வழங்கவில்லையா, தரவில்லையா? வாயின்னு சொல்லலாம்ல. இதுக்கு பேர் வாய் தானே. உலகத்தில் எவன்கிட்ட கேட்டாலும் இதுக்கு பேர் என்ன தான்? வாய் தான். இதுக்கு வேறு பேர் ஏதாவது வச்சுருக்கானா? இங்கிலீஷில் வச்சோம்னா மவுத், அப்படி தானே வச்சுருக்கான். அவ்வளோதானே, வேறு மாதிரி ஆயிரும். ஆனால் அல்லாஹ் எப்படி பேசுகிறான்னா, வாயை தரவில்லையான்னு கண்ணை கேட்டானாங்க. அப்படி பார்வையை தரவில்லையான்னு கேட்கல, கண்ணுன்னு தான் கேட்குறான். கேட்டானா கேட்டுட்டு அல்லாஹ் இந்த இடத்த கேட்கும்போது என்ன சொல்கிறான், 2 உதடையும் 1 நாவையும் தரவில்லையா அப்படிங்கிறான். ஏன்? பிரார்த்தனை பண்ணுறதுக்காக. நாக்கு இருக்குல்ல, நாக்குக்கு 2 பர்பஸ் இருக்கு. என்னென்ன பர்பஸ்? ஒன்று சுவையை உணரும், இன்னொன்று பேசும். சரியா? ஆடு மாடு இருக்கா? பேசுமா? யானை பேசுமா? பூனை பேசுமா? புலி பேசுமா? சிங்கம் பேசுமா? ஆனால் எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? நாக்கு இருக்கிறது, உதடு இருக்கு. நம்மளை பிரித்து காட்டுறான் அல்லாஹ். வாயின்னு கேட்டால் எல்லாத்துக்கும் வாய் இருக்குல்ல, அப்படி நீ எடுத்துடக்கூடாது. உனக்கு பிரித்து காட்டுறேன் பாரு. இதில் 2 பருப்பு நாக்கை அல்லாஹ் ரொம்ப மையப்படுத்துகிறான். நபி பெருமானார் சொல்லுவார்கள், இந்த நாக்கு பற்றி நிறைய இருக்குது. நாக்கு அப்படின்னு ஒரு தலைப்பு பேசலாம், நாவு அப்படின்னு ஒரு தலைப்பு பேசலாம். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, யார் தன்னுடைய 2 தொடைகளுக்கு இடையில் இருக்கின்ற அந்த மர்ம உறுப்பையும், இப்படி சொல்கிறாங்க நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், மர்ம உறுப்பையும் 2 தாடைகளுக்கு இடையில் இருக்கின்ற நாவையும் பேணி பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு நான் வாக்குறுதி தருகிறேன், அவர் சொர்க்கவாசி. விளங்குதா உங்களுக்கு? எல்லா இடத்துலையும் நம்மளை சீரழிவுக்கு தள்ளுறது என்னதான்? இந்த நாவு தான். நம்மளை ஒன்றும் இல்லாமல் நாசமாக்குறது என்னதான்? இந்த நாவு தான். அப்படி தானே? விளங்குதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு என்ன சொல்லி தர்றான்னா, இந்த லான் அல்லாஹ் யஹூத வன்னசாரால இந்த சாபத்தை அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், நமக்கு மத்தியில் வைத்திருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை என்ன செஞ்சுக்கிடணும், நம்ம விளங்கிக்கிடணும். அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிற நம்புறதுல நான் எங்கே விட்டேன், எங்கேயும் மிஸ் ஆகுறேன், கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். அல்லாஹ் வந்துடுவான், குர்சி சொல்லிட்டு அல்லாஹ் வந்துட்டானா, அல்லாஹ் வந்துட்டு என்ன கேட்பானா, இதான் சப்ஜெக்ட். ஹதீஸ் பெரிய ஹதீஸ். சரியா? இதான் நமக்கு இப்போ இதை விளங்குனா தோக்க போகிறோங்கிறது நமக்கு விளங்கிடும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நபி பெருமானார் நாளை மறுமையில் எல்லாரும் எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பாங்க. எல்லாரும், யாரெல்லாம் ஆதி காலத்திலேருந்து ஆதம் நபி காலத்திலேருந்து கியாம நாள் வரைக்கும் சூரியன் மேற்கில் உதிச்சு எல்லாரும் மௌத்தாகி போவோம்ல, அந்த மறுமை நாளுக்கு நிகர் வரைக்கும் எல்லாரும் எழுப்பி நிறுத்தி வைக்கப்பட்டுருவாங்க. அல்லாஹ் வந்துடுவான், அரசை தூக்கிட்டு வந்துடுவாங்க. வஜா ரப்புக்க வல்மலக்கு சப்பன் சப்பா, மலக்குகள் அணிவகுக்க அந்நாளிலே 8 பேர் அவனுடைய அரசை சுமக்க உன்னுடைய எஜமானன் உன்னிடத்திலே வருவான், நம்ம இடத்துல வருவான். வந்துடுவானா, எல்லாரும் நிற்போம். செம்பு தர, சூரியன் 1 ஜான் உயரத்தில் இருக்கும். சூரியன் 1 ஜான் உயரத்தில். இன்னைக்கு எத்தனை 50,000 என்னமோ சொல்கிறான், என்னமோ சொல்கிறான், இருக்குதா? எனக்கு இப்போ சடனை டக்குன்னு வர மாட்டேங்குது. அது 1 ஜான் உசரத்தில் சூரியனை நிப்பாட்டி வச்சுட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவரையும் நிர்வாணமாக ஆக்கி யாருமே பாதத்தை ஊனி நிற்க மாட்டாங்க. இதெல்லாம் குர்ஆன் வசனம். அந்நாளிலே அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டவர்களாக வருவார்கள். மண்டியிட்டவர்னா தெரியுதா உங்களுக்கு? முட்டி போட்டுட்டே வரணும் எல்லாரும், நபி உட்பட எல்லாரும். இப்படி வர முடியாது. இப்படி இதான நிற்கிற பொசிஷனு. இப்படி தானே எல்லா இடத்துலையும் நிற்போம். முட்டி போட்டு தான். நாளைக்கு எழுப்புதலே என்னதான்? முட்டி போட்ட நிலையில தான். அந்நாளிலே
அவனிடத்தில் அனைவரும் என்ன செய்வார்கள், மண்டியிட்ட நிலையில் வருவார்கள் அப்படின்னு வந்துருவோமா? வந்த பிறகு அல்லாஹ் நம்மள்கிட்ட பேசுவான். யாரப்பா வணங்கினேன், என்கிட்ட கேட்பான், உங்கள்கிட்ட கேட்பான். நம்ம உண்மையிலே இணை வைக்காமல் அல்லாஹ் விரும்பினபடி அல்லாஹ்வை வணங்கியிருந்தோம்னா நம்ம எல்லாரும் நிற்போம் பேசாமல். நம்ம கரெக்டாக தொழுதுட்டு இபாதத்து பண்ணிட்டு சூரத்துல் பக்ரா ஓதிட்டு சூரத்து ஆல் இம்ரான் ஓதிட்டு சுப்ஹானல்லாஹ் 5000 தடவை சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் 5000 தடவை சொல்லிட்டு ஆனால் பிரார்த்தனையை பூரா சிலையிட்டையோ தர்காலையோ செத்து போன ஆள்கிட்டையோ போய் வச்சிட்டோம்னா இன்னக்கல்லா துஸ்மிஉல் மௌத்தா அப்படிங்கிறான் அல்லாஹ். செத்து போனவருக்கு காது கேட்குமா? இவ்வளோ பெரிய அறிவு புலமை அல்லாஹ்வுடைய வார்த்தை. இதை கூட நம்ம புரியாமல் முஸ்லீமாக இருந்துடும். சரி, அப்துல் காதர் ஜீலானிகிட்ட போய் கேட்டேன் இப்போ பிள்ளையை தானே, அவருக்கு பிள்ளையை கொடுக்க முடியாதுன்னு இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் எப்படி வளர்க்குறான் நமக்கு, அவருக்கு பிள்ளைக்கு கொடுக்குற ஆற்றல் இருக்குதா அப்படிங்கிற பாயிண்டில் எல்லாம் பேச மாட்டான். காது கேட்க மாட்டா ஃபஸ்ட்டுன்னு கேட்குறான் நம்மள்கிட்ட. எப்படிப்பட்ட இடத்துல நின்று நம்மளை கொண்டாந்து அல்லாஹ் இன்னைக்கு தௌஹீத்வாதியா முஸ்லீமா அல்லாஹ் மட்டுமே வணங்குறவனா அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவனா ஆக்கியிருக்காங்கிறத நம்ம விளங்கணும்ல. அதுக்கு நன்றி கடன் பட்டவனா பட்டவங்களா நம்ம இருக்கணும் தானே. அல்லாஹ் கேட்குறான், இன்னக்கல்லா துஸ்மிஉல் மௌத்தா, செத்து போன ஆளுக்கு ஃபஸ்ட்டு காது கேட்குமா? எங்கள் வாப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, மா நான் உன்னைய பார்த்து அழுகுறது உனக்கு தெரியலையாமான்னா நிற்கிறவன்லாம் என்ன செய்வான்? எவ்வளோ அன்பு அப்படிமாண்ணா. போயில செத்து போயிட்டாங்க அழுகுறது தெரியுமான்னு கேட்குற விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் எப்படி பாடம் நகைச்சுவை செய்யலை. அல்லாஹ் ரொம்ப கரெக்டாக கேட்சி பிடிக்கணும். அல்லாஹ் நம்மகிட்ட என்ன கேட்குறான்னா, உங்கள் உம்மா இறந்துருச்சு, உங்கள் வாப்பா இறந்துருச்சு, உங்கள் அண்ணன் இறந்துட்டா, நீ நேசிச்ச யாரோ இறந்துட்டாங்க, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் நீ சொன்னா இப்போ நீ சொல்கிறது அவன் காதில் கேட்குமா? உலகமே சேர்ந்து சொன்னாலும் கேட்குமா? அப்போ என்னைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போய் அவரை கபரில் அடக்கி நீ பிறந்த இடம் வேற, நீ பேசுகிற மொழி வேற, அவர் பேசுகிற மொழி வேற, அவர் பிறந்த இடம் வேற, எல்லாத்துலேயும் கொண்டு போய் அவரை அடக்கம் பண்ணி வச்ச இடத்துல போய் எனக்கு பிள்ளையத்தான்னு கேட்டீங்கன்னா அவருக்கு எப்படா காது கேட்கணும்னு கேட்குறான் அல்லாஹ். நம்ம இதை சொல்லி கொடுத்தார்களா நமக்கு? அப்போ அல்லாஹ் வந்து நின்றுட்டு என்ன செய்வான்னா, யாரையெல்லாம் வணங்கினீர்களோ அவர்களெல்லாம் அதன் பின்னால் செல்லுங்கன்ன உடனே அதில் பொம்மை வரும். என்ன பொம்மை? விளாட்டு பொம்மையா? மூசா நபியை வணங்கினாங்கல்ல, மூசா நபி தோற்றத்தில் ஒரு பொம்மை வரும். மூசா நபி நரகத்தை நோக்கி இப்படி நடப்பார். மூசா நபி நடக்க மாட்டார். மூசா நபி தோற்றத்தில் வந்த அந்த பொம்மை நடக்கும். நடந்து போகுமா? மூசா நபி கரெக்டான கொள்கை தான் சொன்னார். கரெக்டான கொள்கை தானே சொன்னார். அல்லாஹ் தவிர ஒரு கடவுள்னு சொன்னார்ல. ஃபிரௌனுக்கு எதிராக நின்னார்ல. அவங்களுக்காக ஊடையும் எல்லாத்தையும் கொடுத்தாரு தானே. நாளைக்கு முதல்ல அல்லாஹ் எழுப்பினோன்னு முழிச்சு நிற்கிற போகிறதே யார் தான்? மூசா தான். அவ்வளோ நபிமார்கள் இருக்கிறாங்க. அவர் தான் என்ன செய்வாராம், எல்லாரும் எழுப்பி நிப்பாட்டினோன்னு முதல்ல கண்ணை முடிச்சு பார்க்கறது யாரு? ஏன் அவர் அல்லாஹ்விடத்தில் கேட்டார், இறைவா உன்னை நான் பார்க்க வேண்டும், நான் ஆசைப்படுகிறேன், உன்னை எனக்கு காட்டு. அல்லாஹ் சொல்றான், என்னை உன்னால் பார்க்க முடியாதுப்பா. இல்லை நான் பார்ப்பேங்கிறாரு. என்ன எப்படிப்பா நீ பார்ப்ப? அதெல்லாம் நீங்கள் அப்படி நகைச்சு நான் ரசித்து குரானை படிக்கணும். அல்லாவும் மூசா நபியும் பேசுகிற உரையாடலை சொல்கிறான் அல்லாஹ். எல்லாரும் என்ன எப்படி ஓதுறாங்கன்னா அல்லாஹ் அப்படி ஓதுறாங்க. அப்படி கிடையாது. இப்போ இறைவா உன்னை பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. எங்கே நின்று கேட்குறாரு? தூர்மலையில் நின்று கேட்குறாரு. அல்லாஹ் பதில் சொல்கிறான், என்னைய உன்னால் பார்க்க முடியாது, நான் யாருக்கும் காட்சி அளிக்க மாட்டேங்கிற சட்டம் தெரியாமலாம் கேட்குறாரு. ஆசை. அல்லான்னு ஒருத்தனை நம்பி இருக்கிறோம், அவனை மறுமையில் போய் பார்க்க போகிறோம், இது எல்லாத்துக்கும் தெரியும். அன்னைக்கு தான் அவன் காட்சி அளிப்பான். அதுக்கு முன்னாடி அல்லாவை தானே நம்பி இருக்கோம், அல்லாவுடைய மார்க்கத்தை சொல்கிறோம், அல்லாவிடத்தில் ரொம்ப நேசமாக இருக்கிறோம். இப்படி நிறைய பண்பு இருக்கிறதுனால அல்லாட்ட கொஞ்சம் கேட்டு பார்ப்போமே. அல்லாஹ் சொல்கிறான், முடியாதுப்பா, பார்க்க முடியாது. இல்லை நான் பார்ப்பேங்கிற. இல்லைப்பா பார்க்க முடியாது அப்படிங்கிறேன். இல்லை நான் பார்ப்பேன். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தஜல்லினா ஒளி அப்படி வச்சுக்கோங்களேன். என்னுடைய தஜல்லியை குரானில் அந்த வசனம் தஜல்லிங்கிற வார்த்தையில் தான் சொல்லப்படுது. மொழிபெயர்த்தா ஒளி அப்படி வச்சுக்கோங்க. என்னுடைய தஜல்லியை நான் காட்டுறேன். யாருக்கு காட்டுறான்? அல்லாவே ஒளியானம்மா. நாளைக்கு நம்ம மொத்தமாகவே ஒளியை தான் பார்க்க போகிறோம். அது கற்பனை செய்து பார்க்க முடியாது. உருவம் இருக்குது, அல்லாஹ் உருவம் இருக்குது. உருவம் இல்லைங்கிற அர்த்தத்தில் சொல்ல, அந்த உருவம் பெரும் ஒளி நிறைந்தது. நாளைக்கு காட்ட போகிறேன்னா அப்போ அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய தஜல்லியை நான் காட்டுறேன். யாருக்கு? மூசா நபிக்கா? அந்த மலைக்கு காட்டுறேன், அந்த தூர் மலைக்கு காட்டுறேன். ஒரு சின்ன ட்ராப், முழுசையும் இல்லை, அந்த தஜல்லியை சின்ன ஒளி இருக்குல்ல, அதை சின்னதாக காட்டுறேன். அந்த மலை அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கலாம். புரிய வைக்கிறான் அல்லாஹ். முதல்ல சொல்கிறான் வார்த்தையில் முடியாதுப்பான்னு. அவர் கேட்க மாட்டார், ரொம்ப ஆசைப்படுறார். அப்போ என்ன செய்யறான் அல்லாஹ்? இப்படிலாம் சொல்லி சரிங்கிறார். அப்பையும் சரி காட்டு, இது காட்டு. அந்த அந்த அல்லாஹ்வுடைய ஒளி வந்து அந்த மலையின் மீது பட்ட உடனே அவர் மயக்கமாயிட்டார். மயக்கப்பட்டு விழுந்துட்டார். அந்த மலைக்கு தான் அல்லாஹ் காட்சி அளித்தான். முழு காட்சி இல்லை, சும்மா ஒரு ட்ராப்.
அந்த காட்சி அழிக்கப்பட்டோடனே மலை சுக்குநூறா தெரிச்சு உடஞ்சிருச்சா? உடஞ்ச உடனே இவர் மயக்கம் அடைஞ்சிட்டாரா? இதன் காரணமாக நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், ஏற்கனவே ஒரு தடவை மூர்ச்சையுற்ற காரணத்தினால் நாளை மறுமையில் எழுப்பி நிறுத்தப்படுகின்ற அந்த நேரத்தில் மூசாதான் அனைவருக்கும் முன்னதாக என்ன செய்வார்? முழித்திருப்பார், அரசை பிடிச்சிட்டு நிற்பார், முழிச்சிருப்பார் அப்படிங்கிறாங்களா? இப்படிப்பட்ட ஒரு இடம். இது எதுக்கு சொல்ல வந்தேன்? அப்போ மூசா நபி பின்னாடி போய் எல்லாரும் என்ன செஞ்சுருவாங்க? மூசா நபி பொம்மை விழுந்துரும், எல்லாரும் பின்னாடி நேரத்தில் விழுந்துருவாங்க. இது மாதிரி ஈசான், இது மாதிரி சூரியன், இது மாதிரி சந்திரன், இது மாதிரி லாத்து, இது மாதிரி உஸ்ஸா, இது மாதிரி இப்ராஹிம் நபி சிலை, இது மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் சிலை, இப்படின்னு எல்லாத்துக்கும் யாரெல்லாம் எதையெல்லாம், இது அப்துல் காதர் ஜெயிலானி, அந்த இமாம், இந்த இமாம், பீடி மஸ்தான், எல்லாரும் முன்னாடியும் போய் என்ன செஞ்சுருவாங்க? எல்லாரும் போய் விழுந்துருவாங்க. விழுந்துருவாங்களா? விழுந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய டீம் நிற்கும். எல்லாரும் விழுந்துட்டாங்கல்ல, ஏன்னா எல்லாரும் அல்லாஹ் வணங்கலை, தப்பாக வணங்கியிருக்காங்க. அல்லாஹ் நம்பினாங்க, கரெக்டாக நம்பலை. வமா கதருல்லா ஹக்க கதரிகி அப்படிங்கிற அல்லாஹ், அவர்கள் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை. அல்லாவை நம்புறது இல்லைங்க மேட்ரு. இந்த வசனத்தை நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் எழுதிக்கோங்க, பேப்பரில் எழுதிக்கோங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் கணவனுக்கு சொல்லிக் கொடுங்க, உங்கள் அண்டை வீட்டுக்காரங்க சொல்லிக்கோங்க. அல்லாவை நம்புறது மேட்டரில் அல்லாஹ் சொல்கிறான், வமா கதருல்லா ஹக்க கதரிகி, அவர்கள் அல்லாவை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பவில்லை, மதிக்க வேண்டிய விதத்தில் மதிக்கவில்லை. என் பிள்ளை என்னை வாப்பான்னு கூப்பிட்றான், ஆனால் நான் சொன்னதை ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறேன். இப்போ நம்பினானா மதிச்சானா? நம்பவும் இல்லை, மதிக்கவும் இல்லை, ஆனால் கூப்பிட்றான் வாப்பான்னு. விளக்குதா உங்களுக்கு? உங்கள் பிள்ளை உங்களை வாப்பான்னு கூப்பிடுது, ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு சொல்லையுமே கேட்க மாட்டேங்குது. நம்பினானா மதிச்சானா? நம்பவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. இப்படி தான் அல்லாஹ் எப்படி பாப்பா? நீ வார்த்தையில சொல்கிறது இல்லை, அல்லாவுடைய இது எக்ஸ்பெக்டேஷன், அல்லாவுடைய எதிர்பார்ப்புங்கிறது வார்த்தையில் சொல்கிறதா? அப்படி கிடையாது, கிடையாதா? இப்போ எல்லாரும் எழுப்பி நிற்கப்பட்டு எல்லாரும் போய் விழுந்துருவாங்களா? அல்லாஹ் கேட்பான் அந்த நிற்கிற டீம்கிட்ட, நீங்களாம் எதுக்குப்பா நிற்கிறீங்க? அந்த சம்பவத்தை படிச்சிங்கன்னா புள்ள அரிச்சிடும். நீங்களாம் எதுக்குப்பா நிற்கிறீங்கன்னு எல்லாத்துட்டையும் அல்லாஹ் கேட்பானா? கேட்ட உடனே எல்லா மக்களும் சொல்லுவார்கள், நாங்கள் எங்கள் இறைவனின் வருகைக்காக காத்திருக்கிறோம். வந்தது யாரு? அல்லாஹ். அல்லாஹ்னா யாருன்னே தெரியல. விளங்குதா உங்களுக்கு? அல்லாஹ் இதுக்கு முன்னாடி பார்க்கல, வந்தது அல்லாஹ் தான், பேசுனது அல்லாஹ் தான், அரசில் உட்கார்ந்து இருக்கிறது அல்லாஹ் தான். ஆனால் இப்படி தான் இருப்பாங்கிறது நமக்கு தெரியாதுல்ல, அது பிளர்ராக தெரியும்னு சில அறிஞர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தான் வந்தா, அல்லாஹ் தெரியும்னா இந்த ஜன்னலுக்கு பின்னாடி பார்த்தா தெரியாதுல்ல, நீங்கள் தான் வர்றீங்க, நான் தான் வர்றேன். இப்போ உங்கள் எல்லாரும் முன்னாடியும் தெளிவாக தெரியுறேன்னா வீடியோலையும் தெளிவாக தெரியுவேன். வீடியோவில் ஒரு திரையை தூக்கி போட்டால் தெரிய மாட்டேன்ல, இப்போ எனக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டால் தெரிய மாட்டேன். இப்படி சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? விளக்கம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த ஆய்வுக்குள்ளே போக வேண்டாம். அல்லாஹ் வந்துருவானா? நீங்கள்லாம் ஏப்பா நிற்கிறீங்கன்னு கேட்ட உடனே, அல்லாவை பார்ப்பதற்குன்னு சொன்ன உடனே அல்லாஹ் கேட்குறான், நான் தான்டா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லணும்ல. அல்லாஹ் வந்தது அவன் தானே. ஆனால் அல்லாஹ் என்ன தெரியுமா கேட்பான் அந்த மக்கள்கிட்ட? உங்கள் இறைவன் உங்களிடத்திலே வந்தால் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்களா, கண்டுகொள்வீர்களா அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆம். முரண்பாடு மாதிரி இருக்கு பாருங்களேன். இப்படி கேட்குறானா அல்லாஹ்? அப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? எங்கள் இறைவன் எங்கள் முன்னால் வந்தால் நாங்கள் அவனை கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னு நம்மளாம் சொல்லுவோமா? ஆனால் அவன் தான் இருக்கான், அவன் தான் உட்காந்துருக்கான், அவன் தான் அரசில் இருக்கான், அவன் தான் பேசுகிறான், அவன் தான் இதுக்கு முன்னாடி எல்லாரையும் கொண்டு போய் நரகத்தில் தள்ளி விட்டான். நம்மக்கிட்ட கேட்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம்? ஆமாம், எங்கள் இறைவன் எங்கள் முன்னாடி வந்தால் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோமே அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் நம்மக்கிட்ட கேட்பானா? எப்படிப்பா கண்டுபிடிப்பீங்க? வந்து நிற்கிறது அல்லாஹ் தானே, எப்படி கண்டுபிடிப்பீங்க கேட்டவுடனே நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? அவன் எங்களிடத்திலே வந்தால் நாங்கள் முதலில் அவனுடைய பாதத்தை, காலை பார்ப்போம். இது குரானில் உள்ள வசனம். அல்லாஹ் நமக்கு ஃபஸ்ட்டு காலை தான் காட்ட போகிறான். குரானில் உள்ள வசனம். அனைவரும் மண்டிட்டவரை நிற்போமா? எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போய் விழுந்துருவோமா? அப்படி நின்ன உடனே அல்லாஹ் ஒரு பிளான் நமக்கு சொல்லி தருகிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக திரை விலகி அல்லாஹ் காலை காட்ட ஆரம்பித்தோன்னா எல்லா பேரும் என்ன செஞ்சிருவாங்க? ஒட்டுமொத்தமாக சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். கால் தான் காட்டப்படும். நம்ம ரப்பு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? இவனைத்தான் வணங்கணும், இவனை பார்க்கறதுக்கு தான் காத்து கிடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சிருவோம்? சஜிதாவில் விழுந்துருவோமா? இதுக்கு பிறகு விசாரணை, இது பல மாதிரி இருக்கிறது. இதில் எல்லா விசாரணையெல்லாம் முடிஞ்சு இணை வைக்கலைன்னா ரொம்ப லேசாக விட்டுருவான். எல்லாம் எல்லாத்தையும் உள்ளே விட போகும்போது கீழ் அதுகுள்ளில் ஜன்னா, உனக்கு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட சொர்க்கம் தயாராக இருக்கிறது, கீழ் அதுகுள்ளில் ஜன்னா, உள்ளே போய் நுழை அப்படிமானா. அப்போ நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? இல்லை, போக முடியாது. விளங்குதா உங்களுக்கு? சொர்க்கத்துக்கு தானே எல்லாம்.
எல்லாமே மர்மையினுடைய வெற்றிக்கு தானே. வெற்றின்னு அல்லாஹ் அறிவிக்கிறான். நீ பாஸ், நீ தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், நீ தான் டாக்டர், நீ தான் ஐஏஎஸ், நீ தான் எல்லாம், நீ தாண்டா முதலமைச்சர், நீ தாண்டா பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பட்டத்தை முத்திர குத்தி இருந்தா அப்படின்னா எங்களுக்கு இது வேணாம் அப்படிமா நம்ம எல்லாரும் நாளைக்கு சொல்லுவோம். இங்கிருந்து போக மாட்டோம். ஏன் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். உன்னை பார்ப்பதை விட, உன்னைய பார்க்கிறோம்ல, அல்லாஹ்னா யாருன்னு தெரியாம நம்பி வணங்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இணையா துணையா யாரையும் வைக்காம நம்ப வேண்டிய விதத்தில் நம்பி இருக்கிறோம். அவன் எங்க கண்ணு முன்னாடி ஒரு பேராற்றல் சூப்பர் பவர் எங்க முன்னாடி நிக்குது. இதை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போங்கிற இதை தான் பார்ப்போம். அப்படிலாம் கிடையாதுப்பா. போமா அல்லாஹ் உன்னை பார்த்துட்டேன், உனக்கு நான் காட்சி அழிச்சிட்டேன், முடிஞ்சு அவ்வளோதான். இதுக்கு பிறகு நான் உனக்கு வாக்களிச்சேன்ல. சொர்க்கத்தில் இன்பமயமான வாழ்க்கை இருக்குது. அங்கே அழகான கன்னியர்கள் இருக்கிறார்கள், பெரும் வாழ்க்கை இருக்கிறது. கீழே ஆறுகள் ஓடும், பாலாறு, நீராறு, தேனாறு, மது ஆறு எல்லாம் ஓடும். இளமை மாறாத சிறுவர்கள் கூளைகளிலே அனைத்து பானங்களையும் தூக்கி கொண்டு உன் பின்னால் ஓடி வருவார்கள். நீ இதுவரை வாழ்க்கையில் சாப்பிடாத கனிவர்க்கங்களை எல்லாம் மாறி மாறி சாப்பிடுவாய். இப்படிலாம் குரான் சொல்லுதுல. இதை போய் சாப்பிட போடாம நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, இல்லை ரஹ்மானே உன்னைய பார்த்துட்டு இருக்கிற மட்டும் எங்களுக்கு போதும், எங்களுக்கு சொர்க்கமும் வேணாம் ஒன்று வேணாம், உன்னைய பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போ அல்லாஹ் சொல்லுவானா, இவர்கள் இங்கிருந்து நகல மாட்டார்கள், அந்த சொர்க்கத்தை இவர்களை நோக்கி இழுத்துவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொர்க்கத்தை தூக்கி நம்ம முன்னாடி வச்சு. விளங்குதா உங்களுக்கு? இது நம்ம கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி இப்போ மீசில் இருக்கிற மாதிரி பிள்ளைக்கு இப்படி கடத்துறதுக்கு இல்லை இந்த உரைகள். இந்த உரையில் இருந்து நம்ம ஆழமாக விளங்குறது என்ன, அல்லாஹ்வை நம்புறது கரெக்டாக நம்பணும், இல்லைன்னா தோல்வி. இணை வைக்காமல் நம்புற நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் அந்த பரிசெல்லாம். இல்லைன்னு வைங்க, மூசா நபி மாதிரி ஈசா நபி மாதிரி பின்னாடி போய் என்ன செஞ்சிருவோம், யார் பின்னாடி அது போய் யாரை வணங்கினோமோ அவங்க பின்னாடி போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், நரகத்தில் விழுந்துருவோங்கிற அடிப்படையெல்லாம் நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சு அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான். சரியா? அல்லாஹ் தான் நாடியோருக்கு நேர்வழி காட்டுகிறான். எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைச்சிடாது. காசு 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 பணம், வீடு கட்டணும், பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த எண்ணம் தப்பு இல்லை. இதுவே எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் கிடைக்குதா? எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்குது தானே. பெரிய பங்களா வீட்டில் வாழணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? உங்களுக்கு ஆசை இல்லையா? எனக்கு ஆசை இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் எல்லாரும் பங்களா வீடு கட்டி போயிடுறாங்களா? போல தானே. புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக முடியும். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னா, ரொம்ப சொற்பமான நபர்களை நாளை மறுமையில் சொர்க்கத்துக்குள்ளே போவாங்க. ரொம்ப விரல் விட்டு இப்படி எண்ணிடலாம். டோட்டலாக வேர்ல்டு ஃபுல்லாக ஆதம் நபி காலத்திலிருந்து இங்கே வந்துச்சுன்னு வைங்களேன். அதை ரசூலுல்லாஹ் ரொம்ப அழகாக விளக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு செய்தி இது தொடர்பாக இப்படி எல்லாத்தையும் சொர்க்கத்தை கொண்டாந்து பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுருவானா, இது மாதிரி நபி பெருமானார் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார்கள். நாளை மறுமையில் எல்லா விசாரணைகளும் முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆதம் நபியை அழைத்து சொல்லுவான், ஆதமே உன்னுடைய பிள்ளைகளை நீ நரகத்திற்கு அழைத்து செல் அப்படிமா. அல்லா வாங்கதா உங்களுக்கு? ஆதம் நபியை கூப்பிட்டு எல்லாரையும் எல்லா நபியும் கூப்பிட்டுல, ஆதமுடைய வாரிசு தானே நம்ம. எல்லா இடத்துலையும் பாருங்க, ஆதமுடைய மகன் அப்படிமா. அல்லாஹ் மனிதன்னு பேசவே மாட்டான். ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் செய்கிறான், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் பாவம் மன்னிப்பு தேடுகிறான், ஆதமுடைய மகன் இரவிலும் பகலிலும் அப்படிமா. இப்படி எல்லா இடத்துலையும் அல்லாஹ் பயன்படுத்துகிற வார்த்தை என்னது? ஆதமுடைய மகன். விபச்சாரத்தின் பங்கு ஆதமுடைய மகனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. விளங்குதா உங்களுக்கு? மனிதனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது இல்லை, ஆதமுடைய மகனுக்கு. எல்லா இடத்துலையும் ஆதமை கூப்பிட்டுக்கிடுவான் அல்லாஹ். ஆதமுடைய பிள்ளை தாண்டா நீங்கள் எல்லாருமே ஆதமுடைய பிள்ளைங்கிறது அல்லாஹ் எல்லா இடத்துலையும் கோட் பண்ணி என்ன செய்வான், சொல்லுவான். அப்போ அல்லாஹ் ஆதமை கூப்பிட்டு சொல்லுவான், ஆதமே உன் பிள்ளைகளை நரகத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னோடனே எந்த பிள்ளையை கூப்பிட்டு போரு? அவர் பெற்றார 2 பிள்ளை, அந்த பிள்ளையவா? அவர் 2 பிள்ளை பெற்றிருப்பார்ல பேரன், அதையா? அதுக்கிட்ட அவர் 2 பெற்றிருப்பார்ல அடுத்த பேரன், கொள்ளு பேரன், அதையா? இப்படின்னு ஆதம் நபி கேட்பான். உன் பிள்ளைகளை கூட்டு போ அப்படின்ன உடனே இவர் கேட்பாரான், எந்த பிள்ளைய ரமானே இரவா எந்த பிள்ளையை கூட்டு போகிறது அப்படின்னு கேட்டோன்னே, எல்லாருமே பிள்ளை தானே. அன்னைக்கிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பிள்ளை. நீங்கள் யார்? ஆதமுடைய பிள்ளை. நான் யார்? ஆதமுடைய பிள்ளை. நீங்கள் யார்? ஆதமுடைய பிள்ளை. எல்லாரும் எந்த பிள்ளையை கூட்டு போகிறேன்னு கேட்டோன்னே, ஒவ்வொரு 1000 பேர், நல்லா கவனிங்க, ஒவ்வொரு 1000 பேரில் 999 பேரை நரகத்துக்கு கூட்டு போகணும். எப்படி இருக்கும்? தான் பிள்ளை ஃபெயிலு, 5 பிள்ளை பெற்றிருக்கிறாரு, 5 பிள்ளை 10ஆ படிக்குது, ஒரு பிள்ளை ஃபஸ்ட்டு மார்க்கு, ஒரு பிள்ளை ஃபெயிலு. தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? இருக்குமா இல்லையா? ஒரு தாய் 2 பிள்ளை பெறா, ஒரு பிள்ளை செத்துருச்சு, ஒரு பிள்ளை உயிரோட இருக்கு, எப்படி இருக்கும்? இருக்குமா?
அதில் அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுக்கு எப்படி வலிக்கும், எல்லாருக்கும் வலிப்பதை விட ஆதம் நபி அவர்களுக்கு மிக கடுமையாக வலிக்கும். என்ன இறைவா, 999 பேரை நரகத்துக்கு கூட்டு போன்னு சொல்லிட்டா, 1000ல் ஒருத்தன் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய விஷயத்துக்கு அப்படி பயன்படுத்துவாங்க. 1000ல் ஒருத்தன் தான் ஜெயிப்பான், 1000ல் ஒருத்தன் தான் அப்படி அறிவாளியா இருப்பான், இப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் அல்லாட்டிருந்து வெளியே வந்து 1000ல் ஒருத்தன் தான் சொர்க்கத்துக்கே போகிறான். ஒவ்வொரு 1000 பேர்லையும் 999 பேரை நரகத்துக்கு கூட்டு போங்கிறான். சொர்க்கத்துக்கு ஒருத்தரை கூட்டு போன்னு சொல்லணும்ல. அவர் அங்கே தானே போகிறாரு, ஆதம் நபி எங்கே போகிறாரு? சொர்க்கத்துக்கு தான் போகிறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்லும்போது ரிவர்ஸில் பேசுகிறான். 999 முதல்ல போய் நரகத்தில் விடு, அதுக்கு பிறகு ஒருத்தர் உங்களுக்கு கேட்டு என்னை கரெக்டாக வணங்கினார்ல, அதுக்கு பிறகு அவர் கூட நம்ம என்ன செய்வோம்? இவ்வளோ அடக்கம் இருக்குது அதுக்குள்ளக. ஒவ்வொரு 1000 பேரில் ஒருத்தர் தான் என்ன செய்வார்? சொர்க்கத்துக்கு போவார். 999 பேர் என்ன செய்வார்? நரகத்துக்கு போவார். அப்படின்னு சொன்ன உடனே நாளை மறுமையில் எப்படி மரணிச்சோமோ அப்படி தான் எழுந்திரிச்சு நிற்போம். 40 வயசில் இறக்குறேன்னு வைங்க, எழுப்பி நிறுத்தும் போது எத்தனை வயசாக தான் நிற்பேன்? 40 வயசாக தான் நிற்பேன். வயிற்றில் பிள்ளையோடு இறந்துட்டேன், எப்படி தான் நிற்பேன்? பிள்ளையோட தான் எழுச்சி நிற்பேன். பெண்களுக்கு தான் எல்லாத்துக்கும் எல்லோரும் என்னென்ன பொசிஷனில் உம்ராக்கு போகிறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? இஹ்ராம். இஹ்ராம் கெட்டிய நிலையிலேயே சிலரை எழுப்புவாங்க. ஏன்? இஹ்ராம் கெட்டிய நிலையிலேயே செத்துருப்பாங்க. இஹ்ராம் கட்டியிருப்பாங்க, உம்ராக்குன்னு போயிருப்பாங்க, உம்ரா செய்ய முடியாது, அங்கே கூட்ட நெரிசலில் ஏதோ ஒரு காரணத்தில் இறந்துருப்பாங்கல்ல, அவர்களெல்லாம் இஹ்ராம் கட்டிய நிலையிலேயே எழுந்து நிற்பார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். எங்கே நிற்கிது பார்த்தீங்களா மார்க்கம்? எல்லாரும் இப்படி நிற்போம். உம்ராவுக்கு போனார், உம்ராவை நிறைவேற்ற முடியல, கரெக்டான நம்பிக்கையாளர், அல்லாஹ்வை ரொம்ப டீப்பாக கரெக்டாக நம்பினாள், இஹ்ராம் கட்டிட்டு உம்ராவை செய்ய முடியலன்ட்டு எழுப்பி நிறுத்தும் போதே எப்படி எல்லாத்துக்கும் காட்டுறான், உலகத்துக்கே காட்டுறான், உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் காட்டுறான். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக்குன்னு சொல்லிக்கிட்டே என்ன செய்வார்? எழுந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் என்ன செய்கிறாங்க? நமக்கு சொல்லி தருகிறார்கள். இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஏன் சொல்லாங்க? சொர்க்கத்துக்கு ஒருத்தர் போயிடுவார், 999 பேர் நரகத்துக்கு போயிடுவாங்க. சரியா? அப்போ அப்படியான நிலையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா நாளைக்கு எப்படி மரணிக்கிறோமோ அப்படி எழுப்பி நிப்பாட்டுவான்ல. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அந்த பெண்கள் கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் பிரசவிக்கிற நிலைமையில் இருக்கிற பெண்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த செய்தியை கேட்டவுடனே குழந்தை பெற்றுருவாங்களாம். வழங்குதா உங்களுக்கு? குழந்தை பெற்று அங்கே உங்களுக்கு பிள்ளை வளரும்னு புரிஞ்சிடக்கூடாது. வேதனையினுடைய உச்சத்தை சொல்கிறாங்க, பயத்தினுடைய உச்சம். அங்கே குழந்தை பிறந்து புதுசாக வளரும் போல நினச்சிடக்கூடாது. நீங்கள் அந்த ஹதீஸில் இருந்து சரியா? அங்கேருந்து புதுசாக பிறந்து அங்கே பால்குடியெலாம் இது பண்ணி அங்கே ஒரு பிள்ளை தோற்றமாகும் போல் அப்படி இல்லை. வயிற்றில் பிள்ளையோடு எழுந்திச்சாங்கல்ல, அந்த பயத்தில் நடுக்கத்தில் அந்த திடுக்கத்தில் என்ன செஞ்சிருவாங்க? சிறகடிக்கப்பட்ட ஈசலை போல என்ன செய்வார்கள்? அங்கிட்டு இங்கிட்டுமா போயிடுவாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். மழை காலத்தில் ஈசல் வருதுல, எப்படி இருக்கும்? ஒரு இடத்துலையா இருக்கும், மண்டக்கு போய் கிடக்கும். அது மாதிரி மனிதர்கள் இந்த செய்தியை கேட்ட ஒன்று கர்ப்பிணி பெண் கற்பித்து விடுவாள், அதை பிரசவித்து விடுவாள் அப்படிங்கிற அல்லாஹ். விளங்குதா உங்களுக்கு? அப்படியான ஒரு நாளுக்கு நம்ம தயாராக இருக்கிறோம்னா அப்போ நமக்கு அல்லாஹ் அந்த மார்க்கத்தை எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ கொண்டாந்து கொடுத்துட்டான். தெரிஞ்சோ தெரியாமலாம் தப்பாக புரிஞ்சிடக்கூடாது. முன்னோர்கள் நம்மக்கிட்ட கொண்டாந்து சேர்த்ததில் ஒரு நன்மை இருக்குது. அப்படி தானே? நம்ம சிலை வழிபாட்டில் பச்சையாக வெளிப்படையாக சிலை வழிபாட்டில் ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தோம், 5 தலைமுறைக்கு முன்னாடி இருந்தோம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் யார் மூலமாகவோ எங்கே இருந்தோ இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்து கொடுத்து இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகும் நம்ம யாராக தான் இருக்கிறோம், சிற்கில் தான் இருக்கிறோம். என்ன ஒரே ஒரு பாயிண்ட் கூட, அல்லாஹ்வை நம்பியிருக்கோம், அவ்வளோதான். வானவர்களை நம்பியிருக்கோம், வேதத்தை நம்பியிருக்கோம், விதியை நம்பியிருக்கோம், மறுமையை நம்பியிருக்கோம். ஆனால் அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் நம்பாத காரணத்தினால் நம்மெல்லாம் கணா கண்டுட்டுப்போம். நாளைக்கு மறுமையில் நாங்கள்லாம் முஸ்லீம்ப்பா, நாங்கள்லாம் மூமின்பா, ஜெயிச்சுருவோம்பான்ட்டு இருப்போம். மறுமையில் எந்திரிச்சு நிற்கும்போது யாரிடத்தில் பிரார்த்தனை செய்தோமோ, எதை கொண்டு இணை வைத்தோமோ அதன் பின்னால் என்ன செஞ்சுருவோம்? போய் நரகத்தில் விழுந்துருவோங்கிற அடிப்படையில் நம்ம அல்லாஹ்வை நம்ப வேண்டிய விதத்தில் என்ன செய்யணும்? நம்பணும். அதில் நம்மள்ட்ட இருந்து முதல்ல களை எடுக்கப்பட்டது என்னது தான்? இந்த தர்கா வழிபாடு தான். சரியா? இன்றைக்கி நம்ம எல்லோரும் தர்கா வழிபாட்டை விட்டு வெளியே வந்துட்டாலும் ரொம்ப கடுமையாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடத்துல இந்த தர்கா வழிபாட்டு சிந்தனை இருக்கிறது. அதை நம்ம தடுக்காமல் விட்டுறவே கூடாது. ஏன்னா அவன் நம்பிட்டு இருக்கிறான். இந்த 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 வேறு என்னது தாயத்து இருக்குல்ல, இதை கூட புரிய வச்சிடலாம். தாயத்தை புரிய வைக்கிறது லேசு கிடையாது.
தாயத்துங்கிறேன். தர்கா வழிபாடை புரிய வைக்கிறது லேசு கிடையாது. ஏன்? அவர்களுக்கு அதன் மீது ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்கிறது. அவங்க நினைக்கிறாங்க இவர் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்து அவன் தருவான்னு நினைக்கல. நீங்கள் நல்லா வழங்கணும். தர்கா வழிபாட்டில் இருக்கிற எல்லாரையும் குறைச்சும் நீங்கள் இட போட்டுறக்கூடாது. இவர்கள் தான் நமக்கு பிள்ளை பாக்கியத்தை தர்றாங்க அப்படின்னு நான் சொல்கிறாங்க. சிபாரிசு அதையும் எல்லாம் தெளிவாக வளர்க்குறான். அப்போ அது சூப்பர் நம்பிக்கை தானே. நம்பிக்கை பிள்ளை இருக்கா? அவன் தர்றான்னு சொன்னால் தப்பு. அவனுக்கு ஆற்றல் இல்லை, தர்றேன்னு சொல்கிறான், லூசுன்னு சொல்லலாம். அவன் தர்றேன்னு அவன் சொல்லலை, இவன் அல்லாஹ் தான் தர்றான். ஆனால் இவன் அல்லாஹ்விடத்தில் எனக்காக பேசி அதை பெற்றுத் தருகிறான். இடைத்தரகர் அப்படி தானே. டிஸ்ட்ரிபியூட்டராக ஒருத்தரை வச்சாலே நாளைக்கு மறுமையில் ஜெயிக்க முடியாது. என்ன ஏஜென்சி? இடைத்தரகராக வச்சால அப்படித்தானே வச்சிருக்கிறான். எல்லாரும் அப்படித்தானே வச்சிருக்கிறான். இன்னைக்கு அவுலியாக்களாக சமூகத்தில் போற்றப்படக்கூடிய யாரும் அல்லாஹ்வுடைய தகுதி உடையவர்கள் அல்ல. அல்லாஹ்வை போல அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடைய இன்னல்லாக அலாக்குள்ளி செய்யும் கதைங்கிறான அதை நம்பியா கேட்குறாங்க. அப்படி கேட்கல. எப்படி கேட்குறாங்க? இவர் போய் என்ன செய்வார்? நம்மக்கிட்ட அல்லாஹ்வுக்காக சிபாரிசு பண்ணி பேசி பிள்ளைகளையும் வாங்கி கொடுப்பாரு, நோயிலிருந்து நிவாரணத்தை தருவார், பெரிய பணக்காரனை ஆக்கி விடுவார். இப்படியெல்லாம் கேட்கும்போது இந்த நம்பிக்கையவே இல்லைன்னு செஞ்சிடறான், உடைச்சிடறான். அப்போ டைரக்ட் புரியுதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கும்போது கேட்கலாம், எனக்காண்டி தோச்சிங்க, நான் உங்கள்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்கள்கிட்ட கேட்கலாம். நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களிடத்தில் நான் எதையும் கொண்டு வரக்கூடாது. நீங்கள் இதையும் விளக்கணும்ல, விளக்க கடமைப்பட்டிருக்கேன்ல. அப்போ நான் சகோதரனா எனக்காண்டி துவாச்சிங்க அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உயிரோடு இருக்கீங்க, நீங்கள் டைரெக்டாக அல்லாட்ட போகிறீங்க, நான் டைரெக்டாக அல்லாட்ட போகிறேன். அப்படி தானே? மரணித்தவர் அல்லாவை தொடர்பு கொள்ள முடியாது. இதுதான் புரிய வேண்டிய மேட்ரு. உயிரோடு இருக்கும்போது துவா கேட்பாரு, செத்தவர் எப்படி துவா கேட்பாரு? ரசூல்லா நமக்காண்டி உட்காந்து துவா கேட்டுட்டு இருக்காங்களா? ரசூல்லா நமக்காக துவா கேட்கல தானே. நாளை அவர்கள் மீது செலவாத்து சொல்லுகின்ற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ரசூல்லா மேலே செலவாத்து சொல்கிறாங்களே, எடுத்து காட்டுவாங்க. இவர் சொன்னாருன்னு காட்டுவாங்கல்ல, அவங்க பார்த்துக்குவாங்க. வழங்குதா உங்களுக்கு? எந்த மரணித்து விட்ட எந்த மனிதனும் என்ன செய்ய முடியாது, யாருக்காகவும் பிரார்த்தனை செய்ய முடியாது என்ற அடிப்படையை புரிந்து நம்ம முதல்ல அல்லாஹ்வை நம்புறதுல, இந்த தர்கா வழிபாட்டு சிந்தனையில் நம்ம என்ன செஞ்சிடணும், ரொம்ப டார்க்காக அல்லாஹ்வை நம்புறதுங்கிறதுல இந்த நம்பிக்கை இதில் எல்லா இடத்தையும் நீங்கள் பொருத்திக்கிடுங்க. தர்கா வழிபாடுன்னு மட்டும் இல்லை, எந்த இடத்துலையுமே பிரார்த்தனையை ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், செருப்புவார் அருந்து போனால் கூட உங்கள் இறைவனிடத்தில் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். செருப்புவார் போய் தைக்கிறதுக்கு அல்லாட்ட கேட்கணும், 20 ரூபா இருந்தால் போதுங்களே. விளங்குதா உங்களுக்கு? நம்பிக்கைக்கு ரசூல்லா சொல்லித்தர உதாரணத்தை பாருங்க. 20 ரூபா என் கையில் இருக்கு, செருப்பு தைக்கிறவனு இருக்கிறான், செருப்பு வர அந்தரிச்சு, நான் போய் இந்தப்பா 20 ரூபா அப்படின்னு கொடுத்து தைப்பான்னா தைச்சிருவான் தானே. ஆனால் ரசூல்லா என்ன சொல்லி தர்றாங்கன்னா, செருப்பு வார அருந்து போனால் கூட நீ அல்லாஹ்விடத்துல தான் செருப்பு வார சரி பண்ணித்தான்னு கேட்கணும். செருப்பு தைக்கிறதுக்கு ஆள் இருக்கான், கையில் 20 ரூபா இருக்குன்னு நீ என்ன செய்யக்கூடாது, அவனை நம்பக்கூடாது. எல்லா நம்பிக்கையும் எங்கே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இருக்கணும். அப்படிதான். நீங்கள் நல்லா படிச்சிடுறீங்க, நான் தான் கஷ்டமாக இருக்கு எடுத்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு பெரிய தாட் வந்துடுது, நம்பிக்கை வந்துடுது. ஆனால் அது நிஜமா? அல்லாஹ் நம்பும். நான் நல்லா படிச்சிருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் அல்லாஹ் நாடுனா தான். அதனால தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாங்கிற வார்த்தை அர்ஷுக்கு பின்னாடி வச்சுருக்கான். அல்லாஹ் எழுதி, அல்லாஹ் சிலதாக எழுதி அர்ஷுக்கிட்ட வச்சுருக்கான், அர்ஷுக்கு பின்னாடியே அர்ஷில் வச்சுருக்கான். அதில் ஒன்று, என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை மிஞ்சி விட்டதுன்னு எழுதி வச்சுருக்கான். என்னுடைய கோபத்தை என்னுடைய கருணை மிஞ்சி விட்டது. கோபத்தை காட்டினான்னு வைங்க, ஒருத்தன் ஜெயிக்க முடியாது. யாராவது ஜெயிக்க முடியுமா நாளைக்கு மறுமையில்? ஆனால் கருணையை கொண்டு தான் ஜெயிக்க போகிறோம். அதே மாதிரி இதை எழுதி வச்சுக்கலாம், லாஹவுல வலா கோபத்தை இல்லை அப்படின்னா. நன்மையும் தீமையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படி தான் என்ன செய்யும், நடக்கும். அப்போ அதுக்கு பேர் தான் என்னது, நம்பிக்கை என்ற அடிப்படையை புரிஞ்சு நம்ம என்ன செய்யணும்னா அல்லாஹ்விடத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் கேட்கணும். இன்னும் ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். யாக்கூப் நபி அவர்களுடைய வரலாறை நீங்கள் எடுத்து படிங்க. சூரத்து யூசுஃப் இருக்கா? அந்த சூரத்து யூசுஃபை வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லோரும் இன்றைக்கே வீட்டில் போய் படிங்க. ஒரு 100 சில்லற வசனம் இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கவலைக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் நீங்கள் சூரத்து யூசுஃபில் ஒரு பெரிய பேர் அமைதியை உணர முடியும். அதுக்குள்ள பெரிய வரலாறு இருக்கிறது. அல்லாஹ் அதை சொல்லும்போது எப்படி சொல்கிறான் தெரியுமா? அக்ஸனுல் கசஸ் அப்படிங்கிறான், அழகிய வரலாறு. ஆனால் அதுக்குள்ளே மேட்ரு அழகு வரலாறுக்கு ஒன்றுமே இருக்காது. பூரா துன்பம், சோகம், துயரம்,
அதுதான் அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் அதுக்கு என்ன பேர் வைக்கிறான்? அக்ஸனுல் கசஸ், அழகிய வரலாறு. இதுதான் அழகிய வரலாறு. அந்த இதை படிக்கும்போது நமக்கு பெரிய மன அமைதி கிடைக்கிறது. அதில் தான் பிள்ளையை தேடி தவிச்சு 10 பிள்ளைங்க யாக்கூப் நபிக்கு, ஒரு மனைவி வழியாக 10 பிள்ளைங்க, சரிங்களா? இன்னொரு மனைவி வழியாக 2 பிள்ளைங்க. அந்த 2மே அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லுவான். இந்த யூசுப் நபி மேலே அவருக்கு ரொம்ப அன்பு. இந்த 10 பிள்ளைங்களும் சேர்ந்து யூசுப் நபியை எப்படியாவது கொண்டுடணும்னு கேட்பாங்க, கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் கூப்பிட்டு போகிறோம், விளாட கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு கூப்பிட்டு போய் கொல்றதுக்கு திட்டமிடுவாங்களா? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவார். யாக்கூப் நபி என்ன சொல்லுவார்? எப்பா, அவர் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலோடய இருக்கீங்க, உங்கள் 10 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, வேணாம்ப்பா. இல்லை, நாங்கள் கரெக்டாக பார்த்து கொடுவோன்னு கூப்பிட்டு போவாங்களா? கூப்பிட்டு போய் அல்லாஹ் சொல்கிறான், அனைவரும் ஒரு மனதாக யூசுஃபை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். எல்லாருமே அண்ணன், விளங்குதாங்களே? ஒரு தகப்பனுக்கு பிறந்த தம்பி 10 பேர் சேர்ந்து என்ன செய்யறாங்க? யூசுஃபை கொன்றணும்னு ஒரு மனதாக முடிவெடுத்தார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். அப்போ ஒருத்தர் மட்டும் சொல்றாரு, வேணாம்ப்பா, கொல்லலாம் வேணாமே, தொலைச்சு போட்டோம், வீட்டுக்கு கூட்டு போனா ஓனாய் தின்றுச்சுன்னு எதையாவது கதையை சொல்லிடுவோம் அப்படி இப்படின்னு என்னத்தையும் சொல்லி என்ன செஞ்சாரு? கிணத்துக்குள்ள இறக்கி விட்டு ஓனாய் தின்றுச்சுன்னு வர்றாங்க. கிணத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டாங்க. கிணத்துக்குள்ளே விட்டுட்டு ஓனாய் தின்றுச்சு. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம், அந்த பிள்ளையை காப்பாற்ற முடியல அப்படின்னு ரத்த கரை படிந்த சட்டையெல்லாம் கொண்டு வந்து யூசுப் நபியுடைய சட்டையை, இது மாதிரி சின்ன பிள்ளை சட்டையை கொண்டாந்து வாப்பாட்ட கொடுக்குறேன். யூசுப் நபிட்ட, இருந்தாங்க வாப்பா, இந்த பாருங்க, கடிச்சு கொதறி ரத்தமாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அடையாளம், தின்றுச்சு ஓனாய் அப்படின்னோடனே அவர் அப்படி நொந்து போயிடுவார். நல்லா வைய அறிவிச்சிருவான் இறக்கலன்னு. ஆனால் எங்கே இருக்கார், என்ன செய்கிறாருன்னு தெரில. 10 நாள் கோடைக்கால பயிற்சி முகாம் இங்கே நடக்குது. உங்கள் அம்மா அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், சித்திக்கண்ணனும் மஞ்சித்தண்ணனும் கரெக்டாக சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க தான். ஆனாலும் அவங்க தாய்க்கு என்ன தோணும்? 12:30 மணி ஆனவுடனே, பிள்ளை சாப்பிட்ருக்குமா? ராத்திரி ஃபுல்லாக தங்க வச்சு படிக்க வைக்கிறீங்க, 7:30 மணி 8 மணி ஆனவுடனே தாய்க்கு என்ன தோணும்? சாப்பிட்ருக்குமா? தோணும் தானே? பிள்ளை எங்கே இருக்குன்னே தெரியும். அப்போ யாக்கூப் நபிக்கு எவ்வளோ தோணி இருக்கு, எவ்வளோ தேடி தவிச்சிருப்பார். அதெல்லாம் அவர் சொல்கிறார், தேடி தவிச்சு கண்கள் எல்லாம் பூத்து போய் குருடாகி விட்டார் அப்படிங்கிற அல்லாஹ். பிள்ளையை தேடி 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 தவிச்சு கண்ணு குருடாயிருச்சான் யாக்கூப் நபி. அப்போ தான் 10 பிள்ளைகள்கிட்டையும் யாக்கூப் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் என்னுடைய இறைவனிடம் மட்டுமே முறையிடுகிறேன். இதுக்கு பிறகு தான் நம்பிக்கை. வழங்குதா உங்களுக்கு? நம்பிக்கைங்கிறது என்னென்னா, யாக்கூப் நபி சொன்னார்ல, என்னுடைய கவலையும் என்னுடைய துக்கத்தையும் என் இறைவனிடத்தில் மட்டும் என்ன செய்கிறேன், நான் முறையிடுகிறேன் அப்படிங்கிறது தான் உண்மையான நம்பிக்கைங்கிறத புரிஞ்சு நம்ம எந்த விஷயத்துக்கும் பிரார்த்தனை தான் வணக்கம், அதுதான் நம்பிக்கை. சரியா? எந்த இடத்துலையும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வை நம்புறதுங்கிறது அதுதான். எந்த இடத்துலையும் எவ்வளோ பெரிய சோதனைகள் வந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும், வணக்க வழிபாடுகள் சார்ந்தும், மார்க்கம் அறிதல் தொடர்ந்தும், எது விஷயமாகவும் அல்லாஹ்வை மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும், முன்னிலைப்படுத்த வேண்டும், முதன்மைப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வோடு சேர்த்து நீங்கள் எதை இணையாக துணையாக கருதினாலும் அது என்ன ஆயிரும்? அல்லாஹ்வை நம்புதல் என்ற அந்த அடிப்படை கொள்கைக்கு மாற்றமாக எதிராக ஆகிவிடும் என்பதை விளங்கி நடக்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆக்கி வைப்பானாக. வாகிறது ஒன்றா இருப்பதாக